இன்னைக்கு இந்த வாசி யோகம், நீர் சிகிச்சை, அந்த வேற சில விஷயங்களை பற்றி பார்ப்போம். முதல்ல இப்போ எந்த ஒரு நல்ல விஷயத்துக்கும் நம்ம முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், நம்மளுடைய குட்கர்மாவை அதிகப்படுத்திக்கணும்னு நம்ம பேசியிருக்கோம். எந்த ஒரு விஷயம் நல்லது நடக்கணும் அப்படின்னாலும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய குட்கர்மாவை அதிகப்படுத்திக்கணும், பேட் கர்மாவை குறைச்சிக்கணும். ஸோ குட்கர்மாவை அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும்? அதுதான் ஒன்லி சொல்யூஷன் டு கெட் ரிட் ஆஃப் டிசீசஸ், டு கெட் ரிட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். வாழ்க்கையில் நமக்கு வர எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும், எந்த நோய்களாக இருந்தாலும், முதல் மருந்து, ஃபஸ்ட்டு மருந்து, நிறைய மருந்துகள் இருக்கு. அது முதல் மருந்து இந்த புண்ணிய கர்மாவை சேர்த்துவது தான். இந்த புண்ணிய கர்மாவை எப்படி சேர்த்துக்கணும், நம்முடைய பாவ கர்மாக்களை எப்படி போக்கணுன்றதை பற்றி தான் கர்மா ஹீலிங் எனர்ஜியில் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஸோ அப்போ புண்ணிய கர்மாவை சேர்த்ததுக்கு என்ன பண்ணணும்? நல்லது பண்ணணும். நல்லது பண்ணுறதுக்கு பணம் தான் வேணும், பணம் இருந்தால் தான் நல்லது பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது. பணமே இல்லாத அன்றாட செலவுக்கே கஷ்டப்பட்டுருக்கின்றவங்க கூட அந்த புண்ணியத்தை சேர்த்த முடியும். இறைவன் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறாரு அப்படின்னா, அந்த பிரச்சனையை போக்குவதற்கு உண்டான வழிகளை முதல்ல படைச்சிட்டு தான் உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை கொடுக்குறாரு. உங்களுக்கு நோய்களை கொடுக்குறாருன்னா, அந்த நோய்களை போக்குவதற்கு உண்டான வழிகளை எல்லாம் கொடுத்துட்டு தான் நோய்களை கொடுக்குறாரு. முன்னாடியே ப்ரிவென்ஷனாக எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் அப்புறம் கொடுக்குறாரு. பிறக்க போகின்ற குழந்தைக்கு பால் வேணும் அப்படின்ட்டு முதல்ல குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அம்மா கிட்ட அந்த தாய்ப்பால் உருவாக்க வச்சுட்டு, தாய்ப்பால் கிடைக்கிற மாதிரி பண்ணிட்டு, அதுக்கு பிறகுதான் குழந்தைய பிறக்க வைக்கிறார். பட் இன்னைக்கு நாம் நிறைய லைஃப் ஸ்டைல்லாம் மாறிட்டதுனால, தப்பு தப்பா நம்ம செயல்படுறதுனால குழந்தைக்கு தாய்ப்பால் கிடைக்கலன்ற பிரச்சனை இன்னைக்கு பெருசா இருக்கு. அது வேற சப்ஜெக்ட், அதை பத்தி இப்ப வேண்டாம். பட் இறைவன் தாய்ப்பாலை அம்மா உடம்ப சுரக்க வச்சுட்டு தான் குழந்தைய பிறக்க வைக்கிறார். அப்போ அவர் எவ்வளோ அட்வான்ஸா இருக்காருன்னு பார்த்துக்கோங்க. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில காலையிலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் நம்ம ஒரு நோக்கமும் ஒரு ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் நல்ல கர்மாவை சேர்த்தணும், நம்மளுடைய பழைய பாவ கர்மாக்களை கழிக்கணுன்ற மைண்டை வச்சு பண்ணணும். அப்போ பணமே இல்லைன்னா கூட எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள், கர்மா எனர்ஜி ஹீலிங்கிறது வாழ்க்கையில எல்லாத்துக்கும் அடிப்படையான ஒரு விஷயம். இந்த விஷயம் தான் எல்லாத்துக்கும் மெயின் சோர்ஸ். இதை மக்கள்கிட்ட சொல்லுங்க. எப்படி சொல்லுங்க? டாக்டர் இளங்கோன்னு ஒருத்தர் இருக்காரு, கர்மா எனர்ஜி ஹீலிங் ஒன்று காலில் பேசுகிறாரு, நிறைய போஸ்டிங் சோசியல் மீடியாவில் போடுறாரு, டெய்லி மக்களை குழப்பிடுறாரு, என்ன பண்ணுறது எங்களுக்கும் புரியல, நாங்களும் குழம்பிட்டு இருக்கோம், நீயும் கொஞ்சம் குழம்பு, நிறைய உடகிட்டு இருக்காரு, அவர் உடறது சரிதானா தப்பா அப்படின்னு சொல்லி நீயும் பார்த்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் சேர்த்து விரித்து விட்டு குழம்பு வைங்க. அப்போ அவங்க குழம்பு ஒரு தெளிவுக்கு வருவாங்க. அந்த தெளிவுக்கு வர அந்த பொருட்கர்மம் அவங்களுக்கு கிடைக்கும். குறைந்தபட்சம் இந்த விஷயத்த உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுதோ அத்தனை நபர்களுக்கு சொல்லுங்க, வாய்மொழியா சொல்லுங்க. அது சொல்ல வேண்டியது நம்முடைய கர்மா, குட் கர்மா கிரியேட் பண்றதை நாம சொல்றோம். அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதும் ஏற்றுக்கொள்ளாதும் அவருடைய கர்மாவை பொறுத்தது. அவங்க சுகப்படணுன்ற அமைப்பு இருந்தா, ஓ இப்படி ஏதோ இருக்கா அப்படின்னு சொல்லி அதை ஃபாலோ பண்ணுவாங்க. கஷ்டப்படணுன்ற அமைப்பு இருந்தா, இதெல்லாம் இந்த காலத்துல என்ன இருக்கு, இதெல்லாம் மூட நம்பிக்கை, இதெல்லாம் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை நெக்லெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. 3 டைம் இருக்குன்னா ஒருத்தருக்கு சொல்லணும். நாம ஒருத்தருடைய வாழ்க்கையை மாற்றணும்னாலும், ஒருத்தருக்கு உதவி செய்யணும் அப்படின்னாலும், சாஸ்திரம் அங்கீகரித்த எண்ணிக்கை என்னன்னா 3 டைம் தான். ஒருத்தருக்கு 1 டைம் சொல்லலாம், 2 டைம் சொல்லலாம், 3 டைம் சொல்லலாம். அதுக்கு மேல அவங்கள நாம விட்டுறணும். 3 தடவைக்கு மேல நம்ம சொல்லக்கூடாது. ஏன் 3 தடவைக்கு மேல சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னா, மனிதர்களை 4 வகையான மனிதர்கள் பிரிக்கலாம். சில பேர் சுயமா அவங்களே தெரிஞ்சுக்குவாங்க, அவங்களுக்கே தோணும், அவங்களே தெரிஞ்சுக்குவாங்க. 2வது மக்கள் எப்படின்னா, சொன்னா தெரிஞ்சுக்குவாங்க. அவங்களுக்கு சொன்ன, ஓ இப்படி இருக்கா இப்படி இருக்கா, ரைட் ஓகே அப்படின்னு சொல்லி சொன்னா தெரிஞ்சுக்குவாங்க. 3வது மக்கள் என்னன்னா, அடிபட்டு தெரிஞ்சுக்குவாங்க. அடிபட்டு உதப்பட்டு லைஃப்ல லாஸ் ஆகி நஷ்டமாகி பல சஃபரிங்ஸ் எல்லாம் பண்ணிட்டு 3வதா அவங்க அதை தெரிஞ்சு. 4வது கேட்டகரி என்ன, அடிபட்டாலும் உதப்பட்டாலும் புத்தி வராது. அப்ப கூட அவங்க அதை வாக்கியை புரிஞ்சிக்க மாட்டாங்க, சொல்றதை புரிஞ்சிக்க மாட்டாங்க. இப்போ 4 கேட்டகரி சொல்லியிருக்கோம். முதல் கேட்டகரி தானாகவே முன் அவங்களாவே தெரிஞ்சு செய்வாங்க. 2வது கேட்டகரி நம்ம சொன்னா கேட்டு அதை ஃபாலோ பண்ணுவாங்க.
மூணாவது கேட்டகரி சொன்னா கேட்க மாட்டாங்க. பட் அடிபட்டு வாய்க்கில் அடிபட்டு புண்பட்டு நொந்து நூடுல்ஸ் ஆயிடும் இல்லையா, அந்த மாதிரி பண்ணி அதுக்கு பிறகு தெரிஞ்சுக்குவோம். ஸோ 4வது கேட்டகரி இதெல்லாம் பட்டாலும் புத்தி வராது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பல பிறவிகள் நூற்றுக்கணக்கான பிறவிகள் எடுத்த பிறகு இந்த 4th கேட்டகரி 3rd கேட்டகரி வருவாங்க. அதுக்கு பிறகு பல 100 பிறவிகள் எடுத்த பிறகு அப்புறம் 2nd கேட்டகரிக்கு வருவாங்க. அதுக்கு பிறகு பல பிறவிகள் எடுத்த பிறகு 1st கேட்டகரிக்கு வருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி எடுத்தோன்னே எல்லாம் வந்துட முடியாது. இந்த மாதிரிலாம் அடிபட்டு உதப்பட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா 4th to 3rd, 3rd to 2nd, 2nd to 1 அப்படி சொல்லி வரலாம். ஸோ இப்போ அதுக்காக அதிகபட்சம் 3 பேருக்கு சொல்லலாம். உங்களுக்கு என்ன வயசோ அந்த வயசு எண்ணிக்கைக்கு கம்பல்சரியா சொல்லுங்க. இது உங்க வயசுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் நான் பின்னாடி விளக்கமா பேசுவோம், இன்னொரு டைம் பேசுவோம், இப்ப வேண்டாம். அடுத்தது ஒரு நண்பர் சொல்லியிருக்காரு, இளங்கோவன் அப்படி சொல்லிட்டு ஒருத்தர் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு, ஒரு சகோதரர். சார், உங்களுக்கு நிறைய வருடங்களா நீங்க சர்வீஸ் பண்ணிருக்கீங்க, நிறைய பேர் அனுபவங்கள்லாம் இருக்கும், நிறைய நோய்களை குணப்படுத்திருக்கீங்க. அப்படி குணப்படுத்திருக்கீங்க அவங்களுடைய எக்ஸாம்பிள்ஸ் அதையெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸா சொன்னீங்கன்னா எங்களுக்கு ஒரு நம்பிக்கையா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. அப்ப அவர் என்னை பார்க்கும் பொழுது அவருக்கு அந்த நம்பிக்கை வரல போல இருக்கு. அப்ப சில எக்ஸாம்பிள்ஸோட சொன்னா தான் நான் நம்புவேன்ற மாதிரியான ஒரு மெசேஜ். அது தவறில்லை, சரி நாம சொல்லுவோம், அந்த மாதிரி விஷயங்களை நாம சொல்லுவோம். அந்த நம்பிக்கையில ஏதோ ஒரு குறைபாடு இருக்கிறதுனாலதான் நீங்க வந்து எங்களுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொல்லுங்க, உங்க வாழ்க்கை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அது சொன்னீங்கன்னா நாங்களும் சொல்றதுக்கு சௌகரியமா இருக்கும், அதை உணர்றதுக்கும் அதை வந்து நம்புறதுக்கும் அதை லைஃப்ல ஃபாலோ பண்ணதுக்கு சௌகரியமா இருக்கும்ன்ற மெசேஜ் மறைமுகமா அவர் சொல்றாரு. சரி, சொல்லுவோம். அப்ப அந்த மாதிரி கேஸ் டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ணும், ஒரு 5 மினிட்ஸ் ஒரு கேஸை பத்தி நம்ம பேசுவோம். ஸோ இந்த கேஸை பத்தி பேசணும் போது நிறைய உலகத்துல நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க, இந்தியாவில் நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க, தமிழ்நாடு நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க. நாம எடுக்கிற கேஸ் வித்தியாசமான கேஸாவே நம்ம சொல்லுவோம். மருந்து கொடுத்து நோயை குணப்படுத்தணும் அப்படின்னா அது பெரிய விஷயம் கிடையாது. எல்லா டாக்டரும் போறோம், எல்லா டாக்டரும் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, ஒரு மருந்து கொடுக்குறாங்க, மருந்துல சரியாகணும், ஆப்ரேஷன் பண்றாங்க, ஆப்ரேஷன் பண்ண சரியான இப்படிதான் அப்படியே போயிடுங்க, அவ்வளோதான் பண்ண முடியும், இதுக்கு மேல வேற வழியிலன்னு சொல்லுவாங்க. பட் நம்ம மருந்து கொடுக்காம, நோய்களுக்கு உண்டான மருந்துகளை கொடுக்காம எப்படி சரி பண்ணுற கேஸை பத்தி கொஞ்சம் பார்ப்போம். அந்த சகோதரர் கேட்டனால இன்னைக்கு முதல் கேஸ் பார்ப்போம். ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி சேலத்துலேருந்து ஒரு தொழிலதிபர் வந்தார். அவர் வந்து பிபி இருக்கு. அவரும் நான் கிட்டத்தட்ட 15 வருஷமா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன் சார், எனக்கு பிபி குறையவே இல்லை, பிபி எனக்கு குறையவே இல்லை, நானும் எங்கேயோ ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்து எங்கேயும் க்யூர் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்தார். அப்போ வந்து அவரை நினைச்சு பார்த்து வந்தவர் வந்து ரொம்ப பெரிய ரொம்ப அனுபவம் உள்ள டாக்டரா இருப்பார் போல இருக்கு, பெரிய ஆளா இருப்பார். அப்போ சின்ன பையன், ஒரு 20 இயர்ஸ் பேக் அவரை பார்க்கும்போது நான் சின்ன பையன். என்ன நம்ம பெரிய பெரிய டாக்டர்லாம் பார்த்தோம், இவர் ரொம்ப யங்கா இருக்காரு, இவர் போய் என்ன நமக்கு பண்ண போறாரு, எப்பேற்பட்ட டாக்டர்லாம் பார்த்தோம் மனசுல நினைச்சிருக்காரு. அப்பா எனக்கு சொல்ல, அதுக்கு பிறகு ஒரு காலத்துல அவர் சொன்னார். நான் சொன்னேன், சில விஷயங்கள்லாம் சொன்னேன் அவருக்கு, அவரால் நம்ப முடியல. அது எப்படி டாக்டர் நீங்க மருந்தே இல்லாம இப்படி சரி பண்ண முடியும்னு சொல்லி சொல்றீங்க, 15 வருஷம் நான் மருந்து சாப்பிட்டுட்டேன், அப்போலோ ஹாஸ்பிட்டலே ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன், எனக்கு க்யூரே ஆகலை, கண்ட்ரோலுக்கு வர மாட்டேங்குது, நீங்க எப்படி டாக்டர் சொல்றீங்க? நான் சொன்னேன், நீங்க பெரிய பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க, நான் சின்ன டாக்டர் தான், பட் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்களேன், இதுல ஒன்றும் பெரிய கஷ்டமே கிடையாது. எனக்கு வந்து நீங்க பணம் கொடுங்க, எனக்கு இவ்வளவு வந்து மருந்துக்கு பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து கேட்கலையே, நீங்க யூஸ் பண்ணி இந்த சிஸ்டம் கரெக்டான்னு சொல்லி நீங்க ஒரு சர்டிஃபிகேட் பண்ணுங்க, நீங்க சர்டிஃபிகேட் கொடுங்க, இது ஒர்க் ஆகுது இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்லுங்க, அதுக்கு பிறகு பார்த்துக்கலாம்னு சொன்னேன். நம்பிக்கை இல்லாம தான் சரி சார் ஓகே நீங்க சொல்றத பண்றேன், ஃபாலோ பண்றேன்னு போனார். நல்லா கேட்டுக்கோங்க, அவருக்கு ஃபுல்லா பிபி, மருந்து எந்த சாப்பிட்டாலும் கண்ட்ரோலுக்கு வருது. நான் என்ன சொன்னேன்னா அவருக்கு 1 2 3 4 5 5 விஷயங்கள் சொன்னேன். என்ன விஷயம் சொன்னேன் அப்படின்னா, முதல்ல அவர் யாருக்கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்கணும் ஒரு லிஸ்ட் கொடுத்தேன். நீங்க இவங்கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்கணும். அது எப்படி டாக்டர் நான் போய் கேட்கறது, கேட்டுதான் ஆகணும், நல்லா ஆகணும்னா கேட்டாகணும், நல்லா ஆக மாட்டேன் கஷ்டப்படுவோம்னா விட்டுடுங்கன்னு. இல்லை டாக்டர் நான் கேட்கிறேன், ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி இவங்ககிட்ட எல்லாம் மன்னிப்பு கேளுங்க, இன்னொரு லிஸ்ட் எடுத்து இவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு கொடுங்க, மன்னிப்பு கேளுங்க, மன்னிப்பு கொடுங்க. 1 2 2 மூணாவது சேரிட்டி, தர்மம் பண்ணுங்க. நான் தர்மம் பண்றேன் டாக்டர், நான் பண்றேன், இதெல்லாம் பத்தாது. அதாவது உங்களுக்கு வந்து பசி இருக்கு, ஒரு 5 இட்லி சாப்பிட்டாதான் உங்களுக்கு சரியாகும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு இட்லி கொடுத்துட்டு ரைட் போதுமா சரியானா நீங்க என்ன பண்ணுவீங்க, அப்ப அந்த பசி 4 இட்லிக்கு உண்டான பசி இருந்துட்டு தான் இருக்கும். ஒரு இட்லி சாப்பிட்றனுடைய
அந்த சத்து உங்களுக்கு போதாது. இப்ப நீங்க ஒரு 4 தோசை சாப்பிட்றீங்க அப்படின்னு சொன்னா அந்த பசி இருக்கு, 4 தோசை சாப்பிடணும். அந்த 4 தோசைக்கு 2 தோசை உங்களுக்கு கொடுத்துட்டு ஓகே போதுமா ரைட் வந்துச்சா எழுங்கோன்னா அவர் என்ன பண்ணுவாரு? அது சாப்பிட்டும் கணக்குல இல்லை, சாப்பிடாத கணக்குலையும் இல்லை. அந்த சாப்பிட்டும் அந்த ஒரு திருப்தி இருக்காது. அப்ப என்ன 4 தோசை கொடுத்தா ஒரு பசி அடங்குமோ அந்த மாதிரி கொடுக்கணும். 5 இட்லி சாப்பிட்டாதான் ஒரு பசி ஆகும்னா பசியை கேட்ட மாதிரி கொடுக்கணும். ஸோ பசியை முழுவதுமாக தீர்க்க வேண்டும். இப்ப நான் சேரிட்டி பண்றேன் அப்படின்னா இந்த சேரிட்டி பத்தாது, தர்மம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பண்ணணும், எந்த மாதிரி பண்ணணும், யாருக்கு பண்ணணும் சொல்லி கொடுத்தேன். தர்மம் பண்ணுங்க. ரைட். அடுத்தது ஒரு ஜெம் ஸ்டோன் கொடுத்தேன். ஜெம் ஸ்டோன். அந்த ஸ்டோனை வந்து நைட்ல ஊற போட்டு காலையில 2 டம்ளர் தண்ணி மட்டும் குடிங்க. எம்டி ஸ்டமக்ல அந்த ஸ்டோனை ஊற வச்சு நைட்டு ஊற வச்சுட்டுங்க. காலைல எழுந்த உடனே அந்த தண்ணியை மட்டும் குடிங்க. அது குடிச்சது வந்து 1 மணி நேரம் வரைக்கும் எதுவும் சாப்பிட வேண்டாம், வேற எதுவும் சாப்பிட வேண்டாம். ஜஸ்ட் வாட்டர், அந்த வாட்டர் மட்டும் எடுத்துக்கோங்க. தென் திருப்பி அடுத்த நாள் ஜெம் ஸ்டோனை போட்டு அந்த தண்ணியை மட்டும் குடிங்க. இதுதான் அவருக்கு சொன்னது. அடுத்தது கர்மா கிளியரிங் மெடிசன் சொல்லிட்டு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. சித்தர்கள் சொன்ன விஷயங்கள்ல என்னன்னா நிறைய முடிகள் இருக்கு. நம்ம பார்க்குற முடிகள் இருக்கு, உங்களுக்கு தெரியாத முடிகளும் இருக்கு. அவங்கெல்லாம் என்ன பண்ணா கர்மா வந்து கிளியரன்ஸ் பண்ணும். அது வந்து நம்ம எப்படி கொடுப்போம், ஜஸ்ட் லைக் ஹோமியோபதி பில்ஸ் மாதிரி கொடுப்போம். ஏன்னா அந்த மூலிகைகள் வந்து கசப்பான மூலிகைகள், அந்த மூலிகைகள் வந்து தோற்பான மூலிகைகள். அதை வந்து காலையில் எம்டி ஸ்டமக்ல சாப்பிட்டா வாமிட் மாதிரி வரும். ஸோ அதனால அந்த மருந்துகளை ஹோமியோபதி முறையின்படி சர்க்கரை உருண்டைகளாக அதில் போட்டு ஹோமியோபதி பில்ஸ் மாதிரி கொடுத்தோம். அதுக்கு பேர் வந்து கர்மா கிளியரிங் மெடிசன்ஸ். இதுதான் கொடுத்தோம். இது உடம்புல போய் எதுவும் வேலை செய்யுது, பாடியிலையோ டிஷ்யூஸ்லையோ செல்ஸ்லையோ பிளட்லையோ நர்வ்ஸ்ல போய் வேலை செய்யாது. இது ஒரு நாளைக்கு காலையில் 5 மாத்திரை வாயில் போட்டு சத்தி சாப்பிடும். ஹோமியோபதி பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் கிளாபிட், சின்ன கிளாபிட்ஸ் ஒரு 5 பில்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு தடவை மட்டும் சாப்பிடும். இதை மட்டும் சொல்லிட்டு அவர் கையில ஒரு மோதிரம் போட்டிருந்தார். இந்த மோதிரத்தை ரிமூவ் பண்ணிடுங்க, இந்த மோதிரத்தை ரிமூவ் பண்ணிடுங்க. ஏன் டாக்டர் இந்த மோதிரத்தை ரிமூவ் பண்ணணும்? இந்த ரிமூவ் பண்ணிட்டு அப்புறம் பாருங்க என்னன்னு சொல்லுங்க, ஒரு 15 days 20 days கழிச்சு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு. நான் மருந்து கொடுக்குறேன்னு எதிர்பார்த்தாது, மருந்து எதுவும் கொடுக்கல. இதை மட்டும் தான் நான் சொன்னேன். இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு ஒரு 15-20 days கழிச்சு அவர் ஃபோன் பண்றாரு, எனக்கு பிபி நார்மல் ஆயிடுச்சு சார், சுத்தமா சரி, விதவுட் மெடிசன். நீங்க சொல்ற விஷயம் வந்து விதவுட் மெடிசன். மெடிசன் சொல்லி சொன்னா அந்த கர்மா கிளியரிங் மெடிசன் மட்டும்தான். வேற எந்த மருந்தும் லேகியமோ சூர்ணமோ பஸ்தமோ டேப்லெட்ஸோ எதுவுமே நான் கொடுக்கல, எந்த மருந்துமே கொடுக்கல. சரியாயிடுச்சு. 15 days 20 days இருக்கும். அப்பாயின்மெண்ட் கேட்டார், பட் கொடுக்க முடியல. அப்போ ஒரு அடுத்து ஒரு 15 days கழிச்சு ஒரு 1 month கழிச்சு தான் அப்பாயின்மெண்ட் கொடுத்து வந்தார். ஸோ வந்த பிறகு டப்புன்னு காலில் நான் எதிர்பார்க்குறது, என்னோட வயசுல பெரியவர் அவர், என்னோட வயசு ரொம்ப பெரியவர், அவரோட நான் சின்னவன் தான். டக்குன்னு காலில் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஐயா இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, என் காலெல்லாம் விடாதீங்க, பரவாயில்ல. அவர் கண்ட தார தாரையா தண்ணி வரும். என்ன விஷயம் சொல்லாருன்னா, நான் இது வரைக்கும் எங்கேயோ போய் பார்த்தேன், லேக்ஸ் கணக்கில் செலவு பண்ணியிருக்கேன், எதுவும் க்யூர் ஆகலை. ஆனால் இது க்யூர் ஆச்சு. எப்படி க்யூர் ஆச்சு? இதுதான் உண்மையான மருந்து. நம்ம நிறைய மருந்து, வெரைட்டிஸ் ஆஃப் மெடிசன்ஸ், வெரைட்டிஸ் ஆஃப் கேப்சூல்ஸ், கலர்ஃபுல் ஆஃப் டேப்லெட்ஸ், கலர்ஃபுல்ஸ் ஆஃப் பில்ஸ் நிறைய கொடுக்குறோம். சர்ஜரி போகிறோம், எதுவுமே இல்லை. ஒன்ஸ் பிபி வந்துன்னா லைஃப் லாங் பிபியில் மருந்து சாப்பிடணும். தெரியும் உங்களுக்கு எல்லாருக்குமே, அலோபதியில் மெடிசன் எடுக்கிறவங்க தெரியும். ஒன்ஸ் பிபின்னு லைஃப்ல வந்துச்சுன்னா இன்னைக்கு இறக்குற வரைக்கும், இன்னைக்கு காலைல கூட பிபி மருந்து போட்டான்னு சொல்லுவாங்க. இன்னைக்கும் போட்டு லைஃப் லாங் மெடிசன். அலோபதியை பொறுத்த வரைக்கும் லைஃப் லாங் மெடிசன். பட் அந்த என்ன சிஸ்டத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ண, ரூட் காஸ், we have to find out the root cause and that should be eradicated. இதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல். அதே மாதிரி லைஃப்ல ஒரு பிரச்சனைன்னு வந்தாலும் அந்த பிரச்சனைக்கு ரூட் காஸ் என்னன்னு கண்டுபிடிச்சி அந்த ரூட் காஸ் சரி பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆயிடும். நீங்க போலீஸு கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து அப்படின்னா எதுவும் போக தேவையில்லை. நீங்க போலீஸு கோர்ட்டு கேஸுன்னா எதுவும் போகாமையே அந்த பிரச்சனை உட்கார்ந்துட்ட சால்வ் ஆகும். நீங்க யாரெல்லாம் உங்களுக்கு ஆப்போசிட்டா இருந்தாங்களோ அவங்கெல்லாம் பாசிட்டிவா வந்து உங்களுக்கு வேலையை முடிச்சு கொடுப்பாங்க. யார் உங்களுக்கு எதிரிகளாக இருந்தாங்களோ அவங்களுடைய நண்பர்களாக மாறும். ஸோ இதைத்தான் செய்யணும். அப்போ அவர் கேட்டார், சரி சார் நான் மன்னிப்பு கேட்கணும், ரைட்டு, நான் யாருக்கு தப்புனோ மன்னிப்பு கேட்டேன், என்னெல்லாம் யாரு கஷ்டப்படுத்தினாங்களோ அவங்களுக்கு நான் மன்னிப்பு கொடுத்தேன், அதுவும் சரி, ரைட்டு, ஓகே. இந்த ஜெம் வாட்டர்னு சொல்லி கொடுத்தீங்க, அது என்ன பண்ணும்? ஜெம் வாட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, மருத்துவத்திலேயே வாழ்க்கை பிரச்சனைகளை போக்குவதற்கும் சரி, நோய்களை போக்குவதற்கும் சரி, நவரத்தனம்ன்ற அந்த 9 கிரகங்களுக்கு உண்டான 9 ஸ்டோன்கள் வந்து ஹெவி பவர்ஃபுல். இன்னைக்கு அந்த அளவுக்கு உண்மையான சக்தி வாய்ந்த நவரத்ன கற்கள் கிடைக்கலன்றது தான் உண்மை. இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கிறது எல்லாமே லேப் க்ரோன்,
ஃபேக்டரி க்ரோன் ஜெம் ஸ்டோன்ஸ் தான் மார்க்கெட்டில் இருக்கிறது எல்லாமே தான். 99.9% ஒரிஜினல் ஸ்டோன் தான் கிடைக்குது. நீங்கள் ஒரிஜினல் ஸ்டோன் ஒன்று கொடுத்துட்டு அந்த ஒரிஜினல் ஸ்டோனையும் இப்போ மார்க்கெட்டில் விற்கிற ஸ்டோனையும் ரெண்டையும் வச்சு செலக்ட் பண்ணிக்கோங்க சார்னா, நீங்கள் அந்த ஃபேக்டரி க்ரோன் லேப் க்ரோன் ஸ்டோனை தான் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிங்க. நல்லா பார்க்க அட்ராக்டிவாக இருக்கும். இது கண்ணு மூடி கூழாங்கல் மாதிரி இருக்கும் ஒரிஜினல் ஸ்டோன். பட் அதில் தான் வேல்யூ இருக்கு. உங்களுடைய பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய, உங்களுடைய நோய்களை சரி பண்ணக்கூடிய, உங்களுடைய மனதை சாந்தப்படுத்தக்கூடிய, உங்களுக்கு வாழ்க்கை சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய எல்லா அம்சங்களும் நவரத்னா ஸ்டோன்ல இருக்கு. பட் அது ஒரிஜினல் ஸ்டோனா இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அது மோதிரமா போட்டுக்குவாங்க, செயினா போட்டுக்குவாங்க, நிறைய விஷயங்கள் போட்டுக்குவாங்க இல்லையா? உங்களுக்கே தெரியும். கையில மோதிரம் போடுவீங்க, கழுத்துல நெக்லஸ், பிரேஸ்லெட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தான் போடுவாங்க. ஆனா நாம அந்த ஃபார்ம்லாம் பண்றதே இல்லை. நீங்க ஜஸ்ட் அந்த வாட்டர்ல போடுங்க, அந்த வாட்டர்ல எடுத்து அந்த வாட்டர் மட்டும் குடிங்க, அது மட்டும் போதும். அந்த ஜெம் ஸ்டோன் அவருடைய அந்த பிபியை குறைப்பதற்கு எந்த ஸ்டோன் கொடுக்கணும்? கோமேதகம் ஸ்டோன். கோமேதகம் ஸ்டோனை கொடுத்து அதை நான் பண்ணேன். உடனே நீங்க இப்போ தப்பான முடிவுக்கு வந்துடாதீங்க. கோமேதகம் ஸ்டோன்னா அப்போ பிபிக்கு கோமேதகம் ஸ்டோன் போட்டுக்கலாமா, அப்போ நாங்களும் கோமேதகம் ஸ்டோன் வாங்கி தண்ணியில் ஒரு சாப்பிடலாமா அப்படின்னு கேட்காதீங்க. இது கோமேதகம் ஸ்டோன் அவருக்கு அந்த பிபியை குறைக்கிறதுக்கு சரியாச்சு. அவருக்கு அந்த பிபியை குறைக்கிறதுக்கு கோமேதகம் ஸ்டோன். பட் எல்லாருக்குமே அது சூட் ஆகாது. பர்சன் டு பர்சன் வேரி ஆகும். பர்சன் டு பர்சன் வேரி ஆகும். பிபிக்கு கோமேதகம் ஸ்டோன் அவருக்கு சரியாச்சு. ஆனா அதே பிபிக்கு இன்னொருத்தருக்கு கோமேதகம் கொடுத்தா ஒர்க் அவுட் ஆகாது. அது வேற வரும். அவங்களுடைய உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரி, அவங்க ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி எந்த ஸ்டோன் கொடுத்தோமோ அந்த ஸ்டோன் கொடுத்தா சரி. ஈவன் பிபி ஆகட்டும், கொலஸ்ட்ரால் ஆகட்டும், எந்த நோயாக இருந்தாலும் அந்த செலக்டடா சில ஜெம் ஸ்டோன் கொடுத்து அவங்கள கியூர் பண்ணலாம். ஆனா எந்த ஒரு நோய்க்காக யாருக்கு கொடுக்குறோமோ அது எல்லாருக்கும் பொருந்தும் சொல்ல முடியும். பர்சன் டு பர்சன் வேரி ஆகும். இது அக்குபஞ்சர் அக்குப்ரெஷர்ல இருக்கிறவங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு நோயாளிக்கு ஒரு பாயிண்ட்ஸ் போடுவாங்க, ஒரு செலக்டடா ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் போடுவாங்க, சரியாயிடுவாரு. அதே பிரச்சனை இருக்கிற இன்னொரு நபர் வந்தாலும் அந்த 5 பாயிண்ட் இவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. இது அக்குபஞ்சர்லையும் அக்குப்ரெஷர்லையும் ரிஃப்ளெக்ஸாலஜிலையும் இருக்கிறவங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கும். கொஞ்சம் யோசனை பண்ணா அவங்களுக்கு தெரியும் உண்மை. நீங்க யாருக்கு எந்த பாயிண்ட்ல கொடுக்குறீங்களோ அந்த பாயிண்ட் எல்லாருக்கும் பொருந்தும் சொல்ல முடியாது. சில பேருக்கு கியூர் கிடைக்கும், 100% கிடைக்கும், சில பேர் 50% கிடைக்கும், சில பேர் கிடைக்கவே கிடைக்காது, சில பேருக்கு அக்ரிவேஷன் ஆகும். இந்த 4 வகையான வரும். இது என்ன குறிக்குதுன்னா பர்சன் டு பர்சன் வேரி ஆகும். இப்போ அதே மாதிரி நம்ம அவர் கொடுக்கும்போது அந்த ஜென்ஸ்டன் செலக்ட் பண்ணி அவர் கொடுத்தோம். கர்மா கிளினிக்ஸ் மெடிசன் கொடுத்தோம், சரியா போச்சு, நார்மல் ஆயிட்டார். அப்பதான் சொன்னாரு, சார் நான் வரும்போது சேலத்திலிருந்து டிரைவர் தான் ட்ரைவ் பண்ணிட்டு வந்தார், நான் காரில் உட்கார கூட முடியல, படுத்துட்டு வந்தேன். ஆனா இப்ப நான் சேலத்திலிருந்து சென்னை வரைக்கும் நான் காரை நானே டிரைவ் பண்ணிட்டு வந்தேன், டிரைவர் பக்கத்துல உட்கார டிஸ்டன்ஸா, அங்கே இருந்து இங்கே டி நகர்ல ரங்கநாதன் தெரு வரைக்கும் நான் தான். அப்போ என்னுடைய கிளினிக் டி நகர் ரங்கநாதன் தெருல இருந்தது. அப்போ அவர் சொல்றாரு, நான் டி நகர் ரங்கநாதன் தெரு வரைக்கும் வீட்டுல கிளம்பி இங்க வரைக்கும் நான் கார்ல நானே ஓன் டிரைவிங் வந்தேன் சார். இப்ப நான் திரும்பி போகும்போதும் ஓன் டிரைவிங்ல நான் போவேன் சார். அந்த அளவுக்கு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. வீட்டுல எல்லாம் பயந்தாங்க, அப்படியெல்லாம் இல்லை, எதுக்கும் கூட டிரைவரை கூப்பிட்டு போறவங்க கூட வந்தேன், டிரைவர் சும்மா தான் உட்காந்துருக்கபடி நான் தைரியமா வந்துட்டேன் சார். திருப்பி போகும்போதும் அப்படிதான் போவேன். இதுல என்ன தெரியுது? மருந்து கொடுத்தா தான் நோயை குணப்படுத்த முடியும் இல்லை, நாம் சொன்ன விஷயங்களை குணப்படுத்தி சரி பண்ணோம். அவருக்கு பிபிக்கு நான் எந்த மருந்து கொடுக்கல. ஈவன் சித்த மருந்துல கூட நிறைய சூர்ணங்கள் இருக்கு, செந்தூரங்கள் இருக்கு, மற்ற மெடிசன்ஸ் எல்லாம் இருக்கு. சித்தால கூட பிபிக்குன்னா என்ன மருந்தெல்லாம் கொடுப்பாங்க, அந்த மருந்துகளும் நான் எதுவும் கொடுக்குறேன். கர்மா கிளியரிங் மெடிசன் மட்டும்தான் கொடுப்பேன். இந்த கர்மாவை சரி பண்ணோம்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அது சரியாயிடும். இந்த கர்மாவை சரி பண்ணோம்னா அவங்களுக்கு எந்த நோய் இருக்கோ சரியாகும். டயபெட்டிஸ்க்காக ஒரு மருந்து, பிபிக்காக ஒரு மருந்து, கொலஸ்ட்ரால்காக ஒரு மருந்து, ஹார்ட் ப்ராப்ளத்துக்காக ஒரு மருந்து, கிட்னிக்காக ஒரு மருந்து, அப்படி நம்ம டிஃப்ரெண்டாக கொடுக்குறோம். எல்லா சிஸ்டரும் இன்க்ளூடிங் சித்தா கூட டிஃப்ரெண்டாக கொடுக்குறோம். அதே சித்தர்கள் சொன்ன விஷயம் தான் இந்த கர்மா கிளியரன்ஸ். இந்த கர்மா கிளியரன்ஸ் உள்ள நீங்க கர்மா கிளியர் பண்ணனா உங்க சம்மந்தப்பட்ட எந்த நோயா இருந்தாலும் போயிடும். இதுக்கு தான் இது, இதுக்கு தான் இது, இதுக்கு தான் இதுன்னு அப்படி கிடையாது. அதே மாதிரி வாழ்க்கை பிரச்சனைகளுக்கும் சரி. ஒருத்தர் சொல்லுவார் எனக்கு கல்யாணம் ஆகலை, ஒருத்தர் சொல்லுவார் எனக்கு பிசினஸ் செட் ஆகலை, ஒருத்தர் சொல்லுவார் எனக்கு ஹஸ்பண்ட் சரியில்லை, இன்னொருத்தர் சொல்லுவாங்க ஒய்ஃப் சரியில்லை, இன்னொரு சொல்லுவார் என்னுடைய மகன் சரியில்லை, இன்னொரு சொல்லுவார் என்னுடைய ஃபேமிலியே சரியில்லை, இன்னொரு சொல்லுவார் எனக்கு நிறைய கடன்கள் இருக்கு, இன்னொரு சொல்லுவார் எனக்கு பிசினஸ் ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு. வாட் ஆர் த ப்ராப்ளம் இன் யுவர் லைஃப்? எதுவாக இருந்தாலும் கர்மாவை சரி பண்ணீங்கன்னா அந்த ப்ராப்ளம் சரியாது. இதுக்காக தனி மருந்து,
இதுக்காக தனி மருந்து. இப்போ இதன் நம்ம சித்த முறையில் கூட பணம் வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில எந்திரங்கள் தாயத்துகள், நோய் போகிறதுக்குன்னு சில எந்திரங்கள் தாயத்துகள், வீடு வாங்குறதுக்குன்னு சில எந்திரங்கள் தாயத்துகள், இந்த மாதிரி ஒரு ஒரு பர்பஸ்க்கும் ஒரு எந்திரம் தாயத்துகள் மாதிரி இருக்கு. அதெல்லாம் தவறுன்னு சொல்லல, அதெல்லாம் சரியான முறை தான். அது நம்ம எந்த விஷயம் சித்தர்கள் சொன்ன எந்த விஷயமாக இருந்தாலும் அதை நீங்க எந்த காலத்திலையும் எந்த ஒரு காலகட்டத்திலும் தவறோ குறைகளோ கண்டே பிடிக்க முடியாது. என்னுடைய எண்ணம், சொல், செயல், மூச்சு எல்லாமே சித்தர்களை பற்றியதுதான். எனக்கு விவரம் தெரிஞ்சு 15 வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எண்ணம், சொல், செயல், பேச்சு, மூச்சு எல்லாமே சித்தர்கள் தான். அவங்க ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு அப்ஜெக்ஷனே கிடையாது. அதை நீங்க ப்ரூவ் பண்றதுக்கு யூ ஹாவ் டு டேக் சோ மெனி பட்ஸ், சோ மெனி பட் டைம்ஸ் நீங்க எடுத்தா தான் அதை நீங்க ப்ரூவ் பண்ண முடியும். நிறைய பணம் செலவு பண்ணாதான் அதை உண்மைன்னு ஒத்துக்க முடியும். நிறைய எனர்ஜி, டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி தான் அப்போ அவங்க சொல்றது உண்மைன்னு சொல்லி கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. சித்தர்கள் சொன்ன விஷயங்களை இன்னைக்கு நாசாவும் மற்ற லேட்டஸ்ட் சயின்டிஸ்ட் எல்லாம் ஆமா கரெக்ட் தான் ப்ரூவ் பண்றாங்க. பட் அதெல்லாம் அவங்க ஜஸ்ட் தியானத்துல உட்காந்து எத்தனையோ லட்சக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி சொல்லிட்டு அவங்க எப்படி சொன்னாங்க? லேபரட்டரியா வச்சிருந்தாங்க, ரிசர்ச்சா பண்ணாங்க, ப்ராஜெக்ட் போட்டா பண்ணாங்க? எதுவுமே கிடையாது. ஒன்லி தியானத்துல உட்காந்து கடவுள்கிட்ட கேட்டாங்க, வந்தது கொடுத்தாங்க, எழுதிட்டு போய் அதான் மேட்டர். ஸோ அடுத்தடுத்து ஒரு கேஸை பார்ப்போம். இன்னைக்கு இந்த கேஸ் போதும், அடுத்த சப்ஜெக்ட் வருவோம். அடுத்தது சித்தர்கள் முறையில நயன தீட்சைன்னு ஒண்ணு இருக்கு. நயன தீட்சை அப்படின்னா என்னன்னா, கண் பார்வை மூலமாக நோயை குணப்படுத்திடலாம். ஒரு பேஷண்ட் இருக்காரு, அவரை நான் பார்த்தேனாலே அவர் நோய் குணமாயிடும். நயன தீட்சை. நான் ரெடி, நீங்க ரெடியான்னு கேட்டா நீங்க ரெடி இல்லை. அந்த கர்மா இருந்தா தான் நயன தீட்சை கொடுக்கணும். அந்த கர்மா இல்லைன்னா நயன தீட்சை கொடுத்தா என்னுடைய கண்ணு போயிடும். என்னுடைய குரு அந்த விஷயத்தை எனக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது இந்த நயன தீட்சை கண் பார்வை மூலமாக எப்படி நோய்களை குணப்படுத்தலாம்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுத்தாரு. அப்போ என் கூட படித்து மற்றவர்கள் என்னுடைய கொலீக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், அவங்க என்ன பண்ணாங்க, சில பேர் ரொம்ப ஆர்வத்தில் நோயை கண்ணிலேயே குணப்படுத்தலாமா, பார்த்தே குணப்படுத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பண்ணாங்க. அவங்க நல்லாயிட்டாங்க. பட் இவங்களுக்கு அந்த கண்ணு பிரச்சனை வந்துருச்சு. அப்புறம் குரு கிட்ட ஐயா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது அப்புறம் நீங்க எப்படி கொடுத்தீங்க, ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அப்புறம் கொஞ்சம் கரெக்ஷன் ரெக்டை பண்ணி கொடுத்தாரு. ஸோ இப்போ நயன தீட்சை ஜஸ்ட் பார்த்தாலே போதும், பார்த்தாலே நோய் சரியாயிடும். அதுக்கு எலிஜிபிலிட்டியா நீங்க இருக்கீங்களான்னா எலிஜிபிலிட்டி இல்லை. அப்ப அந்த எலிஜிபிலிட்டி இருந்தாதான் கொடுக்கணும், எலிஜிபிலிட்டி இல்லாத போது நம்ம கொடுக்கக்கூடாது. ஸோ நயன தீட்சைன்னு ஒன்று. அடுத்து ஸ்பரிச தீட்சை. ஸ்பரிச தீட்சை அப்படின்னா தொட்டாலே போதும் நோய் குணமாயிடும். அது என்ன நோயா இருக்கட்டும், தலையிலிருந்து உச்சந்திலிருந்து உள்ளங்கால இருக்கு சித்தர்கள் சுட்டு 4448 வியாதிகளா இருந்தாலும் கூட தொட்டாலே சரியாயிடும். இயேசு கிறிஸ்து இப்படிதான் இந்த டெக்னிக் தான் ஃபாலோ பண்ணார். அவர் ஃபாலோ பண்ணது ஸ்பரிச தீட்சை. தொட்டாரு, நோய் குணமாயிடுச்சு. அவரோட ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் இந்தியாவுக்கு சித்தர்கள் கிட்ட இந்த விஷயத்தை கற்றுக்கிட்டு தான் போனார். அவர் இந்தியாவுக்கு 14 ஆண்டுகள் இந்தியாவில் இருந்து சித்தர்கள் கிட்ட இந்த விஷயத்தை கற்றுக்கிட்டு போனார். அவரும் ஒரு சித்தர் தான். அப்போ அவர் நோய்களை எப்படி குணமாக்கினார்னா தொட்டாரு, நோய் சரியா போச்சு. அதுக்கு உண்டான ஆதாரங்கள் நிறைய பைபிள்ல இருக்கும், கிறிஸ்டியானிட்டி நிறைய சொல்லுவாங்க. உண்மை, நடந்த உண்மை அது. எப்படி குணமாக்கினாரு? எப்பவுமே அவர் சொல்லுவார் ஒரு வார்த்தை, உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. எப்போ யாருக்கு ஹீலிங் கொடுத்தாலுமே அது தொட்டு குணமாக்கும் போது உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டனன்னு சொல்லுவார். இது எல்லாருக்குமே தெரியும். எப்போ உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றனவோ அப்போ உங்களுடைய நோய்கள் குணமாகின்ற தகுதியை அடைகிறீர்கள், குணமாகின்றன ஒரு ஃபார்முலாவை நீங்க இங்க கொண்டு வரணும், கர்லேட் பண்ணி கொண்டு வரணும். நம்ம எப்படி ஈக்குவேஷன் சமன்பாடு கொண்டு வரமோ அதே மாதிரி இந்த ஈக்குவேஷன் கொண்டு வரணும். எப்படியே உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டனன்னு பிளஸ் பண்றாரு, மன்னிக்கப்பட்டனன்னு ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு, தொடர்றாரு, நோய் சரியா போயிடும். அப்ப பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுது நோய்கள் குணமாகின்றன என்ற ஒரு உண்மையை எழுத நம்ம எடுத்து அப்ப தொடர்றாரு, குணமாகுது. என்னுடைய ஹாஸ்பிட்டலுக்கு நேரில் பார்த்தவங்களுக்கு தெரியும், நான் யாரையுமே தொடமாட்டேன். யாரையுமே தொடமாட்டேன். ஈவன் நாடி பார்க்கறதுக்கு கூட யாரையுமே நான் தொடமாட்டேன். வேற மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன். இன்னைக்கு வரைக்கும் யாரையும் பல்ஸ் பார்க்கறதுக்கோ வேற யாருக்குமே தொடவே மாட்டேன். நிறைய பேர் அது தெரியும், சில பேருக்கு தெரியாது. ஏன் தொடமாட்டேன்னா நான் தொட்டா இன்னும் சரியாயிடும். நான் தொட்டு நான் என் விரல் பட்டாலே இன்னும் சரியாயிடும். ஆனா அதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு போது நான் தொடக்கூடாது.
தொட்டா என்ன ஆகும்னா அவங்களுடைய நெகட்டிவ் கர்மா போகாது, கர்மா எனக்கு வரும், எனக்கு அஃபெக்ட் ஆகும். எனக்கு வர்றதை பத்தி ஆட்சேபணம் கிடையாது. பட் சித்தர்கள் வேண்டாம், ஏன்னா அவங்க கர்மாவை அனுபவிச்சு தீர்க்கணும், அவங்க வேற வேற முறையில தீர்க்கணும் போது அவங்களை எங்கே தொட்டு ஸ்பர்சி டீச்சை கொடுக்க வேண்டாம்னு சொல்றதுனால நான் யாரையும் தொடப்பேன். தொடாததற்கு காரணம் அதுதான். சில பேர் கேட்பாங்க, டாக்டர் சார் பல்ஸ் ஆகுது பாருங்க, எப்படி அவங்களுக்கு ஒரு சைக்காலஜி மைண்டில் டச் பண்ணி ஒரு பல்ஸ் ஆகுது பாருங்க சார். இல்லைம்மா தேவையில்லை, பல்ஸ் எல்லாமே சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிடு. பல்ஸ் எல்லாமே சரி பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ அவங்களை இழிவுபடுத்துறதோ கேவலப்படுத்துறதோ அப்படி கிடையாது. நீங்கள் அப்படி தப்பாக புரிஞ்சுக்க வேண்டாம். ஒரு ஆன்மாவை இழிவுபடுத்துறதோ கேவலப்படுத்துறதோ அப்படிலாம் கிடையாது. நான் சில விஷயங்கள் 4 விஷயங்களோட அதிகமாக தெரிஞ்சிருக்கேன், நீங்கள் 4 விஷயம் கம்மியாக தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். இந்த 4 விஷயம் நீங்களே தெரிஞ்சுக்க போறீங்க. அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நான் உங்களோட 2 கிளாஸ் முன்னாடி இருக்கேன், நீங்க 2 கிளாஸ் பின்னாடி இருக்கிறீங்க, அவ்வளவுதான். என்னுடைய கிளாஸ்க்கு எல்லாரும் வந்தே ஆகணும். வராம நம்ம பிறகு நிலைக்கு போக முடியாது. எல்லாரும் வந்தேதான் ஆகணும். இல்ல நான் முன்னாடி போறேன், நீங்க பின்னாடி வரீங்க, அவ்வளவுதான். அதனால உங்களோட நான் பெரிய ஆளு, என்னோட நீங்க சின்ன ஆளு அப்படின்றதெல்லாம் கிடையாது. சிதறல் கான்செப்டே அதுதான். அதனால தான் யார் காலையும் யார் விட வேண்டாம்னு சொல்றேன். சிதறலுடைய கான்செப்ட் யார் காலையும் யார் விட வேண்டாம். நிறைய பேர் காலில் விழுவாங்க, வேண்டாம். உங்களை விட நான் பெரிய ஆள் கிடையாது, என்னை விட நீங்க சின்னவரும் கிடையாது, அப்ப ஏன் காலில் வேணும்? உங்களை விட நான் பெரிய ஆளா இருந்தா என் காலில் வேணும், அப்படி எதுவும் கிடையாது. என்னை விட நீங்க சின்னவளா இருந்தா கால் நீங்க சின்னவரும் கிடையாது, எல்லாமே ஈக்குவல் தான். சில விஷயங்கள் நான் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்க, சில விஷயம் கம்மியா தெரியும், அவ்வளவுதான். ஆத்மா லெவல்ல பார்க்கும்போது நாங்களும் நீங்களும் ஒண்ணுதான். அதனால தவறாக நினைக்காதீங்க. அந்த தொடக்கூடாது அப்படின்ற விதி இருக்கிறதுனால, நீங்க தொட்டு குணப்படுத்தக்கூடாதுன்ற விதி இருக்கிறதுனால, ஏன்னா தொட்டு குணப்படுத்தி ஸ்பர்ச டீச்சர்ல சரி பண்ணக்கூடிய தகுதி அவங்களுக்கு இல்லை, அதனால வேண்டான்னு சொல்றாங்க ஒழிய அது கொடுக்க கூடாதுன்னு. அந்த தகுதி வந்துருச்சு அப்படின்னா ஜஸ்ட் அப்படி டச் பண்ணாலே போதும், குணமாயிடும். இந்த டச் பண்ணாலே போதும் குணமாயிடுவாங்க அப்படின்றது ஒரு தமிழ்நாட்டில் இப்போ 5 to 10 years பேக்கு ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது. நிறைய அக்குபஞ்சர் ஹீலிங்ல இருக்கிறவங்க நிறைய சிட்டியில எல்லாமே போட்டு நாங்கள் டச் ஹீலிங் கொடுக்குறோம், தொடு சிகிச்சை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹீலிங் கொடுத்துருந்தாங்க. நிறைய பேர் ஹீல் பண்ணாங்க. 200 500 வரைக்கும் 1000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன டாக்டர் நீங்க இவ்வளவு விஷயம் வச்சிருக்கீங்க, சும்மா ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கீங்க, அங்கங்க வராங்க, ஊர்ல இருந்து சவுத்ல இருந்து வராங்க, சென்னையில கேம்ப் போடுறாங்க, ஒரு நாளைக்கு 5 லட்சம் 10 லட்சம் கலெக்ஷன் பண்ணிட்டு போறாங்க, நீங்களும் அந்த மாதிரி பண்ணுங்களேன் டாக்டர் என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் வராங்க, வரிசையா டோக்கன் கொடுத்துருவாங்க, ஒரு நாளைக்கு 200 300 பேர் போடுவாங்க, ஒரு குறிப்பிட்ட நாள் ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, அவர் டாக்டர் ஹீலர் வருவார், ஜஸ்ட் டச் தான் பண்ணுவார், அவ்வளோதான். டச் தான் பண்ணுவார், நோய் சரியா போச்சு, உண்மை, அது மாற்று கருத்து இல்லை. ஒருத்தருக்கு மினிமம் 250 200 1000 வரைக்கும் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க சொல்லுவாங்க, நல்லா வாங்கினாங்க. அப்ப நான் சொன்னேன், இது ஓடும், தப்பு இல்லை, ஒரு ஸ்டேஜில் நின்றுடும். என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க, நீங்க பாருங்க அப்படின்னு சொன்னேன். ஓடும், ஒரு ஸ்டேஜில் நின்றுடும். அதுக்கு பிறகு இந்த ட்ரெண்டு, இப்போ இந்த ட்ரெண்டு முடிஞ்ச பிறகு அது நின்றுடும். அந்த ட்ரெண்டை நான் செய்ய வேண்டாமே, நாம முறையா செய்யணுமே அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி டாக்டர், இதை நீங்க சொல்றீங்க, எது சொன்னாலும் அதுக்கு ஒரு ஆப்போசிட்டா ஒரு உலகம் சொல்லி ஜஸ்டிஃபை பண்றீங்க. ரைட் டாக்டர், நான் என்ன சொல்றேன்னு போயிட்டார். அவருடைய ஏக்கம் என்னன்னா, சார் ஒரு நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு 5 லட்ச ரூபா வசூல் பண்ணிட்டு போறாங்க, சும்மா ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் அக்கு ஹீலர்ஸ் டச் பண்ணிட்டு போறாங்க, அது நீங்க செய்தியே டாக்டர். அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த இறை ரகசியங்கள்லாம் நான் அவருக்கு ஓப்பனா சொல்ல முடியாது, அது சில கட்டுப்பாடுகளுக்கான சொல்லல. பட் அதுக்கு பிறகு அவரே நீங்க சொன்னது கரெக்ட் தான் டாக்டர் அப்படின்னா. என்ன விஷயம்னா, டச் பண்றோம், ஒரு அக்கு ஹீலர் டச் பண்றாரு, அவர் ஹீல் ஆகுது. அக்கு பஞ்சர்ல அக்கு ப்ரெஷர்ல இந்த டெக்னிக் நிறைய அக்கு ஹீலர்ஸ் பண்றாங்க, டச் பண்றாங்க. அந்த இடத்துல இவங்க டச் பண்ணல, இறைவனை நினைச்சு இறைவனுடைய எனர்ஜி தான் வருது. அப்ப இறைவனுடைய எனர்ஜி இவங்க மூலமாக இவங்க சேனல் வழியா அவங்க பாடிக்குள்ள போய் அவங்க கியூர் ஆகிடுறாங்க. அப்ப சில பேருக்கு இறைவன் விரும்பல. இப்ப நான் சொல்றேன் பாத்தீங்களா, நான் தொடமாட்டேன் அப்படின்னு சொல்றேன். அப்ப தொடமாட்டேன்னு நான் சொல்லும் பொழுது அது இறைவனுடைய விருப்பத்தை நான் சொல்லிடுறேன். ஆனா அந்த அக்குஹீலர், சம்பந்தப்பட்ட அக்குஹீலருக்கு இவருக்கு இறைவனுக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடிய விருப்பம் இல்லை, அதுக்கு தகுதி இல்லைன்னு இறைவன் நினைக்கிறாங்க, இவருக்கு தெரியாது. இவர் ஹீல் பண்ணுவார். இப்ப ஹீல் பண்ணும்போது அவருடைய நெகட்டிவ் எனர்ஜி இவருக்கு வரும், இவர் சஃபர் ஆவார். எதனால சஃபர் ஆவார் நிறைய பேருக்கு தெரியல. நான் சொன்ன பிறகுதான் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டாங்க. டச் பண்றாங்க, சம்பந்தப்பட்ட நோயாளியோட நெகட்டிவ் எனர்ஜி இவங்களுக்கு வரும், அந்த ப்ராப்ளம் இவங்களுக்கு வரும், அவருடைய பிரச்சனை இவருக்கு வரும். நாட் ஒன்லி நோய், அவருடைய வாழ்க்கை பிரச்சனை கூட இவருக்கு வரும். அவங்க குடும்பத்தில் இருக்கிற, அவருடைய ப்ரொஃபஷனில் இருக்கிற, அவரை சுற்றி இருக்கின்ற அவருடைய வாழ்வில் என்ன பிரச்சனைக்கோ அந்த பிரச்சனை இவருக்கு வரும். நோய் மட்டும் இல்லை, பிரச்சனையும் வரும், நோயும் வரும்.
வாங்கிக்குவார். இது எதனாலன்னு தெரியும். இந்த மாதிரி 10 பேருக்கு 100 பெட்டு வாங்கினா என்ன ஆகும்? ஒரு ஸ்டேஜ்ல ஐயா சாமி போதும்னு சொல்லி விட்டுருவார். இந்த மாதிரி நிறைய பேர் விட்டுட்டாங்க. சில பேர் குணமானாங்க. யாரு குணமானாங்க? இறைவன் வந்து யாருக்கு தகுதி இருக்குதுன்னு நினைக்கிறாரோ அவங்களுக்கு இவங்க அனுப்பிச்ச எனர்ஜி கியூர் ஆயிடுச்சு, சரியாயிட்டாங்க. யாரு இல்லையோ அவங்களுக்கு இவங்க கொடுத்த எனர்ஜி போகல, ரிவர்ஸ் ஆச்சு. இவங்க பீஸை வாங்கிட்டாங்க. ₹1 பீஸ் வாங்கினா கூட நாம அவங்களுக்கு கடமைப்பட்டவர்கள் தான். இவங்க ₹1 பீஸ் வாங்கினாலும் கூட அதுக்கு நம்ம கடமைப்பட்டவர்கள் தான். அந்த கர்மா நமக்கு வரும். அதுக்கு ரெக்டிஃபை பண்ணும். அப்ப இவங்க என்ன பண்றாங்க? ஃபீஸ் வாங்கிட்டாங்க. ஸோ அந்த கர்மிக் பாண்ட்ல வந்துடுறாங்க. கர்மிக் பாண்ட்ல வந்தபோது இறைவனுடைய விருப்பம் குணமாகணும் இல்லை. அவங்க இன்னும் நிறைய பணம் செலவு பண்ணி, நிறைய அவஸ்தைப்பட்டு, நிறைய பாடங்களை கற்றுக்கொண்ட பிறகு சரியாக வேண்டிய விஷயத்தை நீ எப்படி சும்மா டச்சு பண்ணணும்னு பண்ண போற அப்படின்னு சொல்லும்போது அவங்க நெகட்டிவ் எனர்ஜி ஒரு வாங்கிக்குவார். இந்த மாதிரி வாங்கி வாங்கி இன்னைக்கு நிறைய பேர் அதை விட்டுட்டாங்க. இப்ப அது கிடையாது. அந்த சிஸ்டமே போயிடுச்சு. அது ஒரு ட்ரெண்ட். அதான் ஸ்பரிச இச்சைன்றது. ஏன் வந்து டச் பண்றது இல்லைன்ற காரணம் வந்து இதுதான். பரிச்சை கொடுக்கறதுக்கு சம்பந்தப்பட்ட நபருக்கு ஒரு தகுதி இருக்கும்போது அதை நம்ம கொடுக்கலாம். தகுதி இல்லைன்னு சொல்லும்போது தயவுசெய்து தவறா நினைச்சுக்காதீங்க. நீங்க மேலும் மேலும் வளரணும்னு இறைவன் எதிர்பார்க்கிறாரு, அவ்வளவுதான். யாரையும் தாழ்த்தி சொல்லதா தயவு செஞ்சு யாரும் தப்பா நினைச்சுக்க. இதுதான் உண்மை. இது வந்து ஸ்பரிச்ச தீட்சை. அடுத்தது வந்து மானச தீட்சை. மானச தீட்சை அப்படின்னா என்னன்னா, ஜஸ்ட் நிறைய பேர் இந்த போன்லயே ஹீலிங் கொடுப்பாங்க. இந்த இந்த ட்ரெண்ட்லயே அதுவும் போச்சு. நீங்க வந்து யார் எந்த கண்ட்ரில எங்க இருந்தாலும் சரி, ஜஸ்ட் போன்ல பேசும். போன்ல பேசும்போதே உங்களுக்கு அந்த நோய் சரியா போயிடும். அது வந்து ஒரு வகையான மானச தீட்சை தான். சித்தர்களுடைய கோடிங்ல வந்து அது மானச தீட்சைன்னு இருக்கும். மானச தீட்சை என்னன்னா, பேஷண்ட் எங்கேயோ இருப்பாரு, இந்த அக்குஹீலர் வந்து போன்ல பேசுவாங்க, எனக்கு இந்த நோய் குணமாகணும்னுவாங்க. இவர் உங்களுக்கு நோய் குணமாகும் அப்படின்னு சொல்லி போன்ல சொல்லுவாரு. நான் சரியாயிடும், ஆரோக்கியமா இருப்பீங்க, நல்லா ஆயிடுவீங்க அப்படி சொல்லுவாரு. சொல்லும்போது அவங்களுக்கு அந்த அந்த எனர்ஜி வந்து அப்படியே அந்த வாய்ஸ் சொல்ற எனர்ஜி வந்து அப்படியே கன்வெர்ட் ஆகி அவங்களுக்கு போயிடும், நோய் குணமாயிடும். இந்த மாதிரி குணமாக நிறைய பேர் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை, மறக்குது. அக்குஹீலர்ஸ் நிறைய பேர் தெரியும். போன்லயே சொல்லுவாங்க, போன்ல பேசுவாங்க. நோ நீட் டு கம் இன் பர்சன், நோ நீட் டு மீட் இன் பர்சன். போன்லயே அவர் எங்கேயோ உலகத்துல எங்கேயோ ஒரு முள்ள இருப்பாரு, இல்லை இந்தியாவில் எங்கேயோ ஒரு முள்ள இருப்பாரு, தமிழ்நாட்டில் எங்கேயோ ஒரு முள்ள இருப்பாரு. அந்த அக்குஹீலர் ஒரு இடத்துல இருப்பார். ஸோ அவருக்கு பேசுவார். பேசும் பொழுது அந்த எனர்ஜி வந்து அப்படியே போயிட்டு. இப்போ இது பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன அப்படின்னா, இது மானச தீட்சை. அப்ப மனசால நினைக்கிறாரு, இந்த அக்குஹீலர் நினைக்கிறாரு, XYZ அப்படின்ற ஒரு பர்சன் வந்து பேசுறாரு, அப்படி நோய் குணமாகட்டும், அவர் நல்ல ஆரோக்கியத்தை அடைக்கும் இவர் நினைக்கிறார். இவர் நினைக்க உடனே அந்த நோய் வந்து அவர் சரியாயிடும். இது உண்மைதான், நடந்திருக்கு. அத மாதிரி நடக்காததும் நிறைய இருக்கு. இப்போ நான் முன்ன சொன்ன அந்த ஸ்பரிச தீட்சைக்கு சொன்ன விஷயம்தான் அது. இறைவனுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும், உங்க டேட்டா அவர்கிட்ட தான் இருக்கு. இப்ப அவர் வந்து சுகப்படுவதற்கான அமைப்போ குணப்படுவதற்கான அமைப்போ இல்லை. அவர் இன்னும் நிறைய பணம் செலவு பண்ணி, நிறைய லாஸ் ஆகி, நிறைய அவஸ்தைப்பட்டு கஷ்டப்பட்டு நிறைய துன்பங்களை அனுபவிச்சு அதுக்கு பிறகுதான் அவர் கியூர் ஆகணும், அவருடைய கர்மா பேலன்ஸ் ஆகும், அதுக்கு தான் கியூர் ஆகணும் ஒரு அமைப்பு இருக்கு. அதுக்கு ஒரு டைம் வச்சிருக்கு. ஆனா நீங்க வந்து அது சில முறைகள் தான் பணம் செலவாகணும் அமைப்பு இருக்கு. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? ஜஸ்ட் மானசிகத்தில் அவர் குணமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ப்ரே பண்றீங்க, ஜஸ்ட் மைண்டுக்குள்ள ப்ரே பண்ணீங்க, போன்ல பேசி நோய் போயிடுது. அப்போ அதுக்கு யாரு எலிஜிபிளா இருக்காங்களோ அவங்களுக்கு உங்க மூலமாக இறைவன் தான் கியூர் பண்றாரு, இவங்க இல்லை. இறைவன் இந்த அக்குஹீலர் மூலமாக அந்த எனர்ஜி கொடுக்குறா, கியூர் ஆயிடுறான். அப்ப நாட் எலிஜிபிள்னு சொல்லும் பொழுது அக்குஹீலர் மூலமாக அவர் பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கல, கட் பண்ணிடுறாரு, அவர்கிட்ட இருந்து எனர்ஜி இல்லை. ஆனா இவங்க நினைக்கிறாங்க பேசுறோம் நம்ம குணமாகுன்னு நினைக்கிறாங்க. இல்ல, எப்ப இவங்களுடைய எனர்ஜி கட் ஆகுதோ அப்ப அவர்கிட்ட சம்பந்தப்பட்ட நோயாளி கிட்ட இருந்து நெகட்டிவ் எனர்ஜி வரும். அந்த நெகட்டிவ் எனர்ஜி இவருக்கு அந்த மானசமாக இவர்கிட்ட வந்து, அப்போ இப்ப நான் மேற்கொள்ள சொன்ன மாதிரி அவருடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருக்கோ, அவர் குடும்பத்துல என்ன பிரச்சனை இருக்கோ, அவரோட ஆபீஸ்ல என்ன பிரச்சனை இருக்கோ, அவர் பிசினஸ்ல என்ன பிரச்சனை இருக்கோ, அவங்கவுங்களுக்கு என்ன நோய்கள் இருக்கோ அது அத்தனையும் இவர் பரிமாணத்துல இவர் இவர் குடும்பத்துல, இவருடைய ஆபீஸ்ல, இவருடைய பிசினஸ்ல, இவருடைய ஹெல்த்ல, இவங்க ஃபேமிலி இதுல இது வந்து அட்டாச் ஆகி கரெக்டா காட்டும். இது மறக்க முடியாத உண்மை. இந்த அனுபவம் நிறைய பேர்களுக்கு இருக்கும். சில பேர் வந்து ஓப்பனா அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, சில பேர் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, சில பேர் வந்து கொஞ்சம் இது எப்படி சொல்றதுன்னு எஸ்டேட் பண்ணுவாங்க. பட் இதுதான் உண்மை. மனசாட்சியை தொட்டு பார்த்தோம்னா இப்ப நான் சொல்றதுதான் உண்மை. இந்த அனுபவம் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். இப்போதைக்கு இந்த மானச தீட்சை பற்றி முடிச்சுக்குவோம். ஸோ இதெல்லாம் வந்து சித்தர்கள் கற்றுக் கொடுத்த விஷயம். சித்தர்கள் வந்து எனக்கு இந்த மானச தீட்சையை பத்தி
இந்த ஸ்பர்ச தீட்சையை பற்றி, இந்த நயன தீட்சையை பற்றி ஒன்றும் அக்கு வேறு ஆணி வேறு புட்டு போட்டு புரட்டி எடுத்து நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. அந்த டாப் டு பாட்டம் அந்த பேசிக் சயின்ஸை நம்ம உணர்ந்ததுனால தான் நாம் இப்போ இங்கே தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுறோம். என்ன எனக்கு சித்தர்கள் கொடுக்குறாங்களோ அந்த நாலேஜ் தான் இப்போ உங்களுக்கு வருது. அவர்கள் என்ன எனக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க அது உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுது. அவங்க என்ன நாலேஜ் எனக்கு கொடுக்கணும் அந்த நாலேஜ் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுது. ஐ ஆம் த மீடியம், ஐ ஆம் த சேனல், ஐ ஆம் த டூல். என் மூலமாக அது உங்களுக்கு வருது. உங்களுக்கு கிடைக்கணும்னு அமைப்பு இருக்கும்போது அது என் மூலமாக உங்களுக்கு வருது. இங்கே நான் தான் அப்படின்னு நான் பெருமை எடுத்துக்க முடியாது. டாக்டர் இளங்கோ நான் தான் பண்றேன்னு நினைச்சேன்னா கட் ஆயிடும். தெய்வம் நினைச்சு கட் ஆயிடும். நான் செய்யல, நான் ஒரு டூல், நான் ஒரு கருவி, நான் உங்களுடைய ஒரு சேனல். இறைவன் தான் என் மூலமா எல்லாம் செய்யறாருன்ற அந்த ஒரு சரணாகதி உணர்வு என்கிட்ட இருந்தா தான் அது பாசிபிள். எங்கேயாவது ஒரு பாயிண்ட் எனக்கு ஒரு ஈகோ, எனக்கு நான் தான் அப்படின்ற மாதிரி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த சக்திகள்லாம் என்னை விட்டு போய்விடும். இந்த இறை சக்தி எனக்கு கிடைக்காது. ஸோ நீங்க நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், நான் என்ற அந்த ஈகோ என்கிட்ட எப்பவும் இல்லாத மாதிரி தான் நான் இருக்கும். நீங்க நல்லா எனக்கு அறியாம என்னை நோட் பண்ணி பாருங்க. என்னோட செயல், சொல் எல்லாத்துலையும் கொஞ்சம் பாருங்க. நான் என்ற ஈகோ எனக்கு இருக்காது. நான் என்ற ஈகோ எப்போ மனிதனுக்கு இல்லையோ அப்பதான் இறை சக்திக்கு நமக்கு கை கொடுக்கும். ஆனா நான் என்ற ஈகோவை நாம வச்சுக்கிட்டு இன்னும் நிறைய விஷயங்கள் நாம வச்சுக்கிட்டு அப்ப இறைவன் கை கொடுக்கல, இறைவன் கண் காட்டல, இறைவன் தரிசனம் கொடுக்கல, இறைவன் என்ன கண்டுக்கவே இல்லை, இறைவன் எனக்கு அருள் புரியல, நம்ம இறைவனை குறை சொல்லிட்டு இருக்கோம். இறைவன் கொடுக்குறாரு. இறைவன் கொடுக்குற சக்தியை நாம நம்முடைய சில நெகட்டிவ் எண்ணங்களால பிளாக் பண்ணி வச்சுக்கிறோம். அதனால இறை சக்தி நமக்கு கிடைக்கல. அதனால சாப்பிட்றாங்க. இந்த குணங்களை எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம டோட்டல் சரண்டர்ல நான் இல்லை எல்லாமே நீ தான் எப்போ டோட்டல் சரண்டருக்கு வரமோ, டாக்டர் உங்ககிட்ட வந்தேன் என்னுடைய வாழ்க்கை நல்லாச்சு, டாக்டர் உங்ககிட்ட வந்தேன் என்னுடைய நோய்கள் நல்லாச்சு, டாக்டர் உங்ககிட்ட வந்தேன் எல்லாமே சரியாச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு நான் தான் காரணம் நான் நினைச்சாட்டா முடிஞ்சு போச்சு மேட்ரு. அதுக்கு பிறகு நான் யாரையும் ஒன்றும் பண்ண முடியும். எல்லாமே காரணம் அந்த இறைவன் தான். இறைவன் உங்களுக்கு கொடுக்கும்னு நினைக்கிறாரு, அது என் மூலமா கொடுக்குறாரு. அவனை யார் மூலமா வேணாலும் கொடுக்கலாம். அப்ப அந்த பணிவு அடக்கம் அந்த தன்னடக்கம் வரும்பொழுது அதை நாம இந்த மாதிரி தான் இருக்கணும். இறைவன் எல்லாருமே இருக்கணும் எதிர்பார்க்கிறார். ஆனா அப்படி யாருமே இருக்கிறது இல்லை. நான் சரணடைஞ்சிட்டேன் சார், நான் இறைவனை சரணடைஞ்சிட்டேன் சார் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க. ஆனா பிராக்டிக்கலா பார்த்தா சரணெல்லாம் அடையல. வாய் வாரியாக வாய் மூலமாக ஓரடா சொல்றாங்களே விட இறைவன் சரணடைஞ்சிட்டேன் நான் சரணாகதி அடைஞ்சேன். நெவர் 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 அப்படி சொன்னவங்கலாம் பார்த்தா 90% சரணாகதியெல்லாம் அடையல. ஒரு 10% சரணாகதி அடைஞ்சு நினைச்சிட்டு இருக்காங்க, அடையல. எப்போ சரணாகதி அடையுமோ நம்ம லைஃப்ல பிரச்சனை எதுவுமே இருக்க, எந்த பிரச்சனையும் இருக்க. அப்படி இருக்குன்னா நம்ம சரணாகதி அடையலன்னு ஆச்சு. அடுத்த சப்ஜெக்டுக்கு வருவோம். அடுத்தது வாசி யோகம், நீர் சிகிச்சை. இதை பத்தி இதுக்கு முன்னாடி அசிஸ்டன்ட் சார் நிறைய செஷன்ஸ் எல்லாம் போட்டாரு. யாரு வந்தாங்க, யார் பேசுனாங்க, என்ன பேசுனாங்கன்னு எனக்கு தெரியாது. அது முழுக்க முழுக்க அவர் தான் பார்த்துட்டாரு. நான் அதுல எதுவும் இன்வால்வ் ஆகுது. ஏதோ எனக்கு சில நாட்கள் டைம் கிடைச்ச போது அந்த தியானத்துல இருந்து கொஞ்சம் விடுபட்டு வர்றதுக்கு வாய்ப்பு கிடைச்ச போது ஒரு 2 நாள் இதை மத்தியில கொஞ்ச நேரம் பேசுறேன். மற்றபடி யார் வந்தாங்க, என்ன பண்ணாங்க, என்ன செஞ்சாங்க, என்ன பேசுனாங்க, என்ன சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ இப்போ அதுல இந்த வாசி யோகத்தை பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. தென் நீர் சிகிச்சை பத்தி சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க. இப்போ இந்த விஷயங்கள் சொல்ல போது இந்த குரூப்ல இருக்கிறவங்களுக்கு சில சந்தேகங்கள், சில குழப்பங்கள்லாம் வந்ததுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இதையெல்லாம் பார்க்கறதோ இதெல்லாம் கேட்கறதோ என்னுடைய வேலை இல்லை. ஏன்னா அதுக்கு நேரமும் கிடையாது. இந்த வாசி யோகத்தை பத்தியும் நீர் சிகிச்சை பத்தியும் சில இதை வகுப்படுத்த சிலர்கள் சொன்னது, அதனுடைய ஃபீட்பேக்கு இதெல்லாம் வரும்போது நம்ம குரூப்ல சில குழப்பங்கள்லாம் வந்ததுன்னு சொல்லி கேள்விப்பட்டு அது என்னுடைய நாலேஜுக்கு வரும்போதுன்னா நாம் அதை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. அது வரும் பொழுது நான் சில தெளிவுகள் கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஸோ அதுக்காக தான் இன்னைக்கு இந்த சப்ஜெக்டை பேசலாம்னு சொல்லி. வாசி யோகம் அப்படின்றது ஒரு நல்ல சயின்ஸ். நான் அடிக்கடி சொல்லுவேன், சித்தர்கள் ஒரு விஷயம் சொன்னாங்க அப்படின்னு சொன்னா அது இப்ப இல்லை, இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் அதை தவறுன்னு கண்டுபிடிச்சு சொல்லவே முடியாது. அது அவ்வளவு விஷயம். சித்தர்கள் சொன்ன விஷயம்னா இறைவனே சொன்ன விஷயம், அதை தப்பு சொல்ல முடியாது. இந்த சித்தர்கள் சொன்ன ஒரு யோகம் தான் வாசி யோகம். இந்த வாசி யோகத்தை நானும் படிச்சிருக்கேன், எனக்கும் எனக்கு குரு கற்றுக் கொடுத்துருக்காரு. பட் எனக்கு 20 இயர்ஸ் கற்றுக் கொடுத்தாரு. வாசி யோகம் அப்படின்றது 20 இயர்ஸ் நான் கற்றுக் கொடுத்தாரு. நான் அந்த 20 இயர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணேன்.
அந்த 20 இயர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண எப்படி பண்ணணும்னா 3 to 5ல தான் பண்ணணும். 3 மணிலிருந்து 5 மணிக்குள்ள தான் பண்ணணும். வாசி யோகம்னா அப்படிதான் பண்ணணும். உணவு கட்டுப்பாடுகள் இப்படிதான் இருக்கணும். இப்படித்தான் உணவு இருக்கணும். இதை தவிர வேற உணவு இருக்கக்கூடாது. நான் பொதுவாகவே வெஜிடேரியன் தான். நான் ஜென்ரலாகவே வெஜிடேரியன் தான். பிறந்தது இன்னைக்கு வரைக்கும் வெஜிடேரியன் தான். நான்வெஜ் கிடையாது. ஸோ வெஜிடேரியன் தான் சாப்பிடும். அந்த குக்குடு ஃபுட்ல கூட இந்த வாசி யோகம் பண்ணும் பொழுது கடுகு இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நிறைய கட்டுப்பாடுகள்லாம் இருக்கு. அப்ப இந்த கட்டுப்பாடுகள்லாம் ஏன் ஃபாலோ பண்ணு, கட்டுப்பாடு இல்லாம பண்ணா என்ன அப்படின்னு சொல்லி என்னுடைய குரு கிட்ட நான் கேட்டபோது அவர் நிறைய விஷயங்கள் தான் சொன்னார். என்னடா டாக்டர் இப்படி சொல்றாருன்னு தப்பா நினைக்காதீங்க. இன்னைக்கு யோகத்தை சொல்லிக் கொடுக்கின்ற ஆசிரியர்கள் உலகம் முழுசும் இருக்காங்க. யோகம்ன்றது ஒண்ணுதான். பட் அந்த யோகத்தை இன்னைக்கு வெவ்வேறு பேர்ல வெவ்வேறு சொசைட்டில நாட்டுக்கு யார் யார் எந்த நாட்டுல எந்த மாதிரி விஷயங்கள் வேணும் அப்படின்ற மாதிரி தகுந்த மாதிரி நிறைய பேர்ல அந்த யோகா சொல்லி கொடுக்குறாங்க. வாட்டர் யோகாமா, அது தண்ணிக்குள்ள போயிட்டு இது என்ன வாட்டர் யோகா புதுசா இருக்கேன் சார், அது தண்ணிக்குள்ள போயிட்டு உள்ள கொஞ்ச நேரம் இருந்துட்டு வருவாங்க சார், தட் இஸ் வாட்டர் யோகா சார் அப்படின்னு. அப்போ சொல்லும் போது பார்த்தா எனக்கு என்னுடைய குருமார்கள் கத்துக்கிட்டு ஒரே யோகா தான். அந்த ஒரு யோகா நிறைய டிவிஷன்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஆனா அந்த டிவிஷனை பத்தி இன்னைக்கு பார்த்தா ட்ரெண்டிங் வேற வேற நேம்ல போகுது. நிறைய யோகா போகுது. பிரெக்னன்சி யோகாவா, அப்புறம் என்னவோ யோகா நிறைய லிஸ்ட் கொடுக்குறாங்க. ஃபாரின்ல நிறைய யோகாலாம் சொல்லு. அது நான் தவிர சொல்ல, ஏதோ ஒரு யோகான்னு ஒண்ணு இருக்கு, அந்த யோகான்ற விஷயத்துல இவ்வளவு விஷயங்கள்லாம் இருக்குன்னு மக்கள் புரிஞ்சுக்கிட்டு ஒரு அவேர்னஸ் பண்றது நல்ல விஷயம் தான். அது பாராட்ட வேண்டிய விஷயம் தான், தப்பு இல்லை. அது ஏதோ இந்த பிஜேபி கவர்மெண்ட், மோடி கவர்மெண்ட் அந்த யோகாவுக்கு ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அது இன்டர்நேஷனல் லெவலில் கொண்டு போய் இருக்காங்க. அது நல்ல விஷயம் தான், பாராட்ட வேண்டிய விஷயம் தான். நான் அரசியலுக்கு அப்பாற்பட்ட, நான் அரசியல் பேசல. இந்த கட்சி அந்த கட்சி சார்ந்தவங்க கிடையாது, நான் எந்த கட்சியும் உறுப்பினர் கிடையாது. பட் அந்த மோடி கவர்மெண்ட் செஞ்ச விஷயம் நல்ல விஷயம், அதை பாராட்டணும். நல்ல விஷயம் யார் செஞ்சாலும் நம்ம பாராட்டணும். அதை உலக அளவு கொண்டு போனாங்க. ஆனா அவங்க கொண்டு போனது தப்பு இல்லை, ஒரு லெவல். அவங்க பிசிக்கல் யோகா, ஹட யோகான்னு சொல்லுவாங்க. அந்த ஹட யோகாவை உலக அளவுல கொண்டு போயிருக்காங்க. அந்த வகையிலயா நம்ம சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். இனிமே இல்லாத நிலையில ஒரு ஹட யோகாவையாவது கொண்டு விட்டாங்க. அந்த யோகத்துல நிறைய வகைகள் இருக்கு, ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்கு. அந்த வகைகள்ல அட யோகா மட்டும் கொண்டு வந்திருக்காங்க. அது வரைக்கும் நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம். சரி, அட யோகா. இந்த அட யோகா இல்லாத நிறைய யோகங்கள். என்னுடைய குரு கூட மானச யோகம் தான் சொல்லுவார். என்னுடைய முதல் குரு, எனக்கு 108 குருமார்களுக்கு மேல இருக்காங்க. என்னுடைய முதல் குரு கண்ணை யோகி தான், அகத்தியருடைய சீடர். நான் அவருடைய சீடர். அவர் முதல்ல சொன்ன யோகம் அதுக்கு பேர் பாருங்க எப்படி வச்சிருக்காரு, மானச யோகம் தான் வச்சாரு, வேற எந்த பேரும் இல்லை. மானச யோகம். அதை முதல்ல எனக்கு கிளாஸ் எடுக்கும் போதும் மானச யோகத்தை நான் கற்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த மானச யோகம் தான் சொன்னேன். மனதின் மூலமாக செய்யக்கூடிய யோகம் மானச யோகம். டைப் ஆஃப் சித்தர்களுடைய யோகங்கள் தான் ஒண்ணு. ஆனா இன்னைக்கு ட்ரெண்ட்ல, மீடியாவில், பப்ளிக்ஸ் கிட்ட இருக்கிற யோகங்கள் சொல்றதெல்லாம் வேற வேற பேர்ல கமர்ஷியலா பண்றதுக்காக கொண்டு வந்த பேர் இருக்கட்டும், அதனால நன்மை தான், தப்பு கிடையாது. பட் இந்த முறைகள்ல இப்போ நம்ம பேசுற அந்த வாசி யோகம்ன்றது 20 வருடங்கள் நான் கத்துக்கிட்டேன். 20 வருடங்கள் கற்ற பிறகுதான் நீ தகுதியானவன் சொன்னார். அதனால உன் நன்மைகள் கிடைக்கும்னு சொன்னார். நிறைய விஷயங்கள் நம்ம கத்து கொடுத்தாங்க. ஆனா ஆஃப்டர் 35 இயர்ஸ் இப்பதான் இந்த விஷயத்தை நீங்க மக்களுக்கு சொல்லு அப்படின்னு எனக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க. நிறைய பேர் கேட்பாங்க, டாக்டர் வரீங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க, ரைட் ஓகே, வரேங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க, ஓகே ரைட் ஓகே, இதை நீங்க மக்களுக்கு ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? மக்களுக்கு இதை சொல்லலாமே, நிறைய சொல்லலாமே. இந்த யூடியூப் இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு, சோசியல் மீடியா இருக்கு. ஒண்ணுமே இல்லாதவங்க கால்னா போறவங்கலாம் என்னமோ சொல்றாங்க, நீங்க என்ன இவ்வளவு பெரிய மேட்டரை வச்சுக்கிட்டு சொல்லாம இருக்கீங்களா? நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க. ஒரு கமெண்ட் அவங்க மனசுல, கால்னா போறாதான் ஒண்ணும் தெரியாதவங்கலாம் யூடியூப்ல பெரிய ஆளா இருக்கான், அப்படி பண்றான் இப்படி பண்றான், நீங்க என்ன சார் இவ்வளவு விஷயமும் வச்சுக்கிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி மக்களுக்கு நீங்க எதுவும் சொல்ல மாட்டீங்க, கேட்க மாட்டீங்க, உங்ககிட்ட வந்தா சரிங்க, என்ன விட்டுறீங்களே அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லியிருக்காங்க. இன்னும் சில பேர் டாக்டர் நீங்க ஏதாவது ஒரு விஷயம்னா ஃபாலோ பண்ண மாட்டேன்றீங்க. ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது ஒரு எல்ஐசி ஆஃபீஸர் ஒருத்தர் சொன்னார் ஒரு 20 இயர்ஸ் பேக், டாக்டர் உங்ககிட்ட வந்தோம், எல்லா பிரச்சனைகளுக்கும் எங்கேயோ போய் பார்த்தோம் சரியாகல, ஆனா உங்ககிட்ட வந்தோம் சரி பண்ணிட்டீங்க, மெடிசன் கொடுக்குறீங்க, ரைட் ஓகே, அது பிறகு என்ன ஆச்சு ஏதாச்சும் நீங்க ஃபாலோ பண்ண மாட்டீங்களா டாக்டர், இது பெரிய குறையா இருக்குன்னு ஒரு கம்ப்ளைண்ட் சொன்னார். கூட வந்த ஒரு பெட்ரு அவரும், ஆமா டாக்டர் நீங்க கண்டுக்கவே மாட்டேன்றீங்க, உங்கள்கிட்ட வந்தா கேட்டா சொல்றீங்க, என்ன நீங்க விட்டுறீங்க டாக்டர், அது எனக்கு குறையா இருக்கு, தப்பா நினைச்சாருங்க டாக்டர், நீங்க எங்களை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னாரு.
இதுக்கு எல்லாமே என்ன அடிப்படை காரணம் நான் ஃபாலோ பண்றேன்னா, யாருடைய ஆத்மா சுகப்படணும்னு அமைப்பு இருக்கோ அவங்க தேடி வருவாங்க. யாருடைய ஆத்மா எந்த நேரத்துல எப்ப சுகப்படணும்னு அமைப்பு இருக்கோ அவங்கள தேடி நம்ம கிட்ட வருவாங்க. நாம தேடி போக தேவை. இது அகத்தியர் எனக்கு சொல்லி கொடுத்தது. ஆனா நான் அது வெளில சொல்லிக்கிறது. யாருக்கு தேவையோ அவங்க வருவாங்க. வர்றவங்களுக்கு சொன்னா போதும். ஒரு ஆத்மா நம்ம கிட்ட வருது அப்படின்னு சொன்னா சில காரணங்களுக்காக தான் வருது. ஆஸ்தம்பி சார் கூட கேட்பாரு, சார் இவங்க வராங்க, கன்சல்டேஷன் ஃபீஸ் கொடுத்துட்டு வராங்க, நீங்க சொல்ற கன்சல்டேஷனா கேட்குறாங்க, சரி நான் அதுக்கு பிறகு ட்ரீட்மெண்ட் எடுக்கலையே டாக்டர். ஒரு 10 பேர் வராங்கன்னா 9 பேர் எடுக்கிறாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் ஏன் அவர் ட்ரீட்மெண்ட் எடுக்கலையே அப்படின்னு சொல்லி கேட்பார். 10 பேர் வராங்க, கன்சல்டேஷன் வராங்க, கன்சல்டேஷன் நீங்க சொல்றீங்க, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. ஆனா ஏன் ஒருத்தர் மட்டும் வரமாட்டேன்றாங்க, அதோட நின்னுடுறாங்க, வரமாட்டேன்றாங்க. அது என்ன டாக்டர் புரியலையே அப்படின்னு கேட்டார். அப்ப நான் விளக்கம் சொல்லியிருக்கேன். இறைவன் ஒரு காரணத்துக்காக நம்மகிட்ட அனுப்பிச்சுடுறாரு. இந்து மதத்துல காரணம் இல்லாமல் காரியம் எதுவுமே இல்லை. எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு. எல்லாத்துக்குமே ஒரு காரணம். இந்த காரணம் இல்லாத ஒரு காரியம் எதுவுமே கிடையாது. அந்த காரணத்தின் மூலத்தை நம்ம தெரிஞ்சுக்காம இருப்போம். அப்போ இவர் இந்த ஜென்மத்துல நம்ம கிட்ட வராரு, இறைவன் அனுப்பிச்சுட்டுக்கிறாருன்னா, இந்த கர்மாவை பத்தி பேசுற ஒரே நபர் நான் தான். சித்த மருத்துவர்களையே கூட, ஆயுர்வேத மருத்துவர்களையே கூட கர்மாவை பத்தி பேசக்கூடிய ஒரே நபர் நான் தான். அடிச்சு பேசுறது நான் மட்டும்தான். வேற யாரும் பேசுறதே இல்லை. அது 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 எடுக்கிறதே இல்லை. அப்ப அந்த கர்மாவை பத்தி நான் சொல்றேன். உங்களுக்கு நோய்கள் வர்றதுக்கும் பிரச்சனைகள் வர்றதுக்கும் காரணம் கர்மா தான். அதை சரி பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றேன். அவங்க நம்பிக்கை இல்லை, அவங்க போயிடுறாங்க. அந்த நம்பிக்கை இருக்கும், 9 பேர் எடுக்கிறாங்க, ஒருத்தர் வெளியே போயிடுறாரு. அப்ப அவரை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. அந்த ஆத்மா இந்த ஜென்மத்துல நான் ஒரு விதை விதைச்சிருக்கேன். நான் விதைச்சிருக்கேன். இப்போ அந்த விதைக்கிறதுக்காக அது என்கிட்ட இறைவன் அனுப்பிச்சுட்டு இருக்காரு. நான் விதைச்சிருக்கேன். கர்மா. இவர் நினைச்சு அட போயா, இது ஒண்ணு உடையதும் கிடக்குறாரு ஏதோ ஒண்ணு. கர்மாவாது குர்மாவாது அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லாத விஷயம். அவன் செவ்வாய் கிரகத்துக்கு போயிங்கிறான், சுக்கிரனுக்கு போயிட்டு இருக்கிறான், சந்திரன் தண்ணி கொண்டு வரான்ட்டு இருக்கான், சூரியனுக்கு மின்கலம் ரெடி பண்ணிட்டு இருக்கான். இவ்வளோ அட்வான்ஸ் டெக்னாலஜியில போய் இவர் என்னமோ கர்மா குர்மான்னு பேசுங்கிற. அப்பப்போ வேலையை பாரு. போனா போய் போ, இதுக்கு மேல அவன் வேண்டாட்டு போலாம். இது என்ன விஷயம் அப்படின்னா, இப்ப இந்த மாதிரி வரும்போது ஆஸ்தம்பி சார் கொஞ்சம் ஃபீல் ஆவார். என்ன டாக்டர் வேஸ்டா போறாங்களே. வேஸ்ட் இல்லை, பலன். இதை இந்த ஜென்மத்தில் அவங்க வாங்கிக்கிறாங்க. இப்படி சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா? கர்மான்னு ஒண்ணு இருக்கு, அதான் ஏன் உனக்கு காரணம், அதை சரி பண்ணாத வேற எதுவும் சரியாகாது வரும். இப்ப ரெஸ்ட் பண்ணிடுறோம். தென் அதுக்கு பிறகு அவர் நிறைய வாழ்க்கையில கஷ்டப்படுவார். கஷ்டப்பட்டு ஒரு இந்த பிறவியா இருக்கலாம், அடுத்த பிறவியா இருக்கலாம், அடுத்த பிறவியா இருக்கலாம், பல பிறவிகள் கடிச்சு ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது அப்ப கர்மா பத்தி வரும். அப்ப நான் இப்போ விதைச்சிருக்கேன் இல்லையா, இந்த விதை அவருடைய இந்த காரணம் சரி அவருக்கு அந்த மைண்டுக்கு தாட்டுக்கு வரும். அப்போ இந்த மாதிரி பல பிறவிகள்ல கர்மா பத்தி யாரா பேசி, கர்மா பத்தி கேட்டு, கர்மா பத்தி படிச்சு, கர்மா பத்தி புரிஞ்சு, இதெல்லாம் வரும்போது ஒரு ஸ்டேஜ்ல பப்பு வரும்போது அப்ப கர்மாவுக்கு உண்டான ரெமெடி பண்ண ஆரம்பிப்பார். அது இந்த ஜென்மாவும் இருக்கலாம், இல்ல பல ஜென்மம் கழிச்சு இருக்கலாம். ஆனா விதைக்கிறோம் பாத்தீங்களா? இப்போ ஒருத்தருக்கு ஒரு 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 பயம் செய்யல மனப்பாடம் பண்ணணும்னா, ஒரு டைம்ல மனப்பாடம் ஆயிடுது, 2 டைம்ல படிச்சா மனப்பாடம் ஆயிடுது. அது மாதிரி பல டைம் படிச்ச பிறகு ஒரு 4 டைம் படிச்சுக்கும் மனப்பாடம் ஆகும். இப்போ நான் ஒரு டைம் படிச்சேன்னா எனக்கு மனப்பாடம் ஆயிடும். பட் என்னுடைய கூட படிக்கிறவங்களுக்கு 2 டைம் படிச்சா போதும். இன்னொருத்தருக்கு ஒரு 3 டைம் படிச்சப்போ நல்லா நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிப்பேன். அவங்க மக்கப் பண்ணி படிப்பாங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறதுக்கும் மக்கப் பண்ணி படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. பட் எனக்கே படிக்கும். அதே மாதிரி ஒரு விஷயம் உங்க மனசுல பதியணும் அப்படின்னு சொல்லும் பொழுது திருப்பி 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 பதிய வச்சா பதியும். அது என்னுடைய கண்ணைய யோகி குரு ஒரு நாள் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. என்ன பண்ணாரு, நான் இப்போ சாட்டர்டே சண்டேஸ் தான் அவர்கிட்ட வருவேன். ஏன்னா நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறனால சாட்டர்டே சண்டேஸில் மட்டும்தான் என்னால் வர முடியும். லீவ் தான் நான் வந்துடுவேன். தொடர்ந்து ஒரு 10 வாரத்துக்கு என்ன பண்ணாரு, ஒருத்தனை கூப்பிட்டு நீ நல்லா இருக்கப்பா, நீ நல்லா இருக்கப்பா, நல்லா இருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் பிரியப்பாக்கம் ரோட்ல தான் அவர் இருந்தது. ஒரு பையனை கூப்பிட்டு நீ நல்லா இருக்கப்பா, நல்லா இருக்குப்பா, நல்லா ஆரோக்கியமா இருக்கியே, நல்லா சூப்பரா இருக்கியே, நல்லா ஆரோக்கியமா இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இது எதுக்கு சொல்றான்னு எனக்கு புரியல. முதல்ல அவர் எப்பவுமே முடிச்ச பிறகு சொல்லுவார், சில விஷயங்கள் ஆரம்பிச்சு இந்த விஷயம் சொல்லல. அதே மாதிரி அதாவது நல்லா இருப்பான்னு சொன்னா ஒரு நோயாளி பேஷண்ட், அவருக்கு இவர் மருந்து எதுவுமே கொடுக்கல, நல்லா இருப்பா நல்லா இருப்பானே சொல்லி என்னை வச்சுட்டே சொல்லி கொடுப்பார். அதுக்கு பிறகு ஒருத்தன் நல்லா இருப்பான், அவரையும் வர வைப்பார். ஈவினிங் டைம் தான் வர வைப்பார், லஞ்ச் முடிச்ச பிறகு வர வைப்பார். நல்லா இருப்பான். அவர் என்னப்பா ஆள் கரைஞ்ச மாதிரி இருக்கு, ஏன் என்னப்பா ஏதாவது பிரச்சனையா, இன்னும் ஆள் ரொம்ப டல்லா இருக்கு, போன வாரம் இந்த வாரம் ரொம்ப கம்மியா இருக்கிறியே. அவன் நல்லா தான் இருக்கான். நல்லவனு இப்படியே சொன்னார். ஒரு 7-8 வாரம் முடிஞ்ச பிறகு பார்த்தா உண்மையிலேயே அந்த
நல்லா இருப்பேன், நல்லா இருக்கிறேன், சூப்பரா இருக்கேன்னு சொல்லி சொன்னா நல்லா ஆயிட்டாரு. மருந்தே கொடுக்கல. மருந்தே கொடுக்கல. அந்த மைண்ட்ல வந்து அந்த ஹிப்னாட்டிக் மெத்தட், மெஸ்மரிசம் மெத்தட் சொல்ற வார்த்தை அப்படி போய் அவன் அந்த நோய்க்கு மருந்தே கொடுக்க நல்லா ஆயிட்டான். ஆனா நல்லா இருந்த ஒருத்தரை வந்து இப்படி சொல்லி 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 நோயாளி ஆக்கிட்டார். அவன் நோயாளி ஆயிட்டா பேஷண்ட் ஆயிட்டான். ஆனா உண்மையிலே நல்லா தான் இருந்தான். சரி, இது ஒரு 10 வாரங்கள் வந்து இதை கண்டினியூ பண்ண பிறகு அப்புறம் 11வது வாரம் வந்து அப்புறம் நேர்ல அவங்களையும் கூப்பிட்டு என்னையும் வச்சுக்கிட்டு அவரும் மன்னிப்பு கேட்டார். அவரும் மன்னிப்பு கேட்டார். நான் வந்து ஒரு டெமோவுக்காக என்னுடைய சிஷ்யனுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக தான்ப்பா நான் இந்த விஷயத்த பண்ணேன். நாம திரும்ப திரும்ப ஒரு விஷயம் நம்ம சொன்னோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, திரும்ப திரும்ப ஒரு விஷயம் சொன்னா, அது எப்பேற்பட்ட மனதிலையும் உள்ள போய் உட்கார்ந்து அந்த மனதை மாத்தி அதுக்குண்டான சூழ்நிலை கிரியேட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு இந்த சீடனுக்கு நான் சொல்லிக் கொடுக்கறதுக்காக தான்ப்பா பண்ணேன். மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு அந்த நல்லா ஆனது நல்லாயிட்டார். ஓகே. அந்த சஃபரானவர் இருக்கார் இல்லையா, அவருக்கு வேற மாதிரி சிஸ்டம், வேற மாதிரி ஹீலிங் ட்ரீட்மெண்ட் என்னதான் கொடுக்க சொன்னார். அவர் பண்ணி நார்மல் பண்ணி விட்டார். ஸோ நார்மலும் பண்ணி விட்டார். கையில கொஞ்சம் காசும் கொடுத்தாரு. அப்பவே அந்த காலத்திலே 500 ரூபாய் கொடுத்தார். 100 rupees நோட் 5 என் கையில் தான் கொடுங்க அப்படின்னா நான் கொடுத்தேன். அப்போ நோயாளியாக இருக்கணும், நல்லா இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன்னு அப்படியே மைண்ட சொல்ல வச்சு நல்லா பண்ணிட்டார். அது பிளஸ்ஸிங். நல்லா இருக்கவனே நீ வீக்கா இருக்க, டல்லா இருக்க, நோயாளியா இருக்க அப்படி சொல்லி 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 அவனை பேஷன் பண்ணிட்டார். அது கர்மா. பட் அந்த கர்மாவுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு அந்த மன்னிப்புக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு மருந்து மற்ற விஷயங்கள் எல்லாம் அவர் வந்து ஆயுர்வேதா மெடிசன்ஸ் கொடுப்பார். அவர் வந்து ஆயுர்வேதா மருத்துவர். அவர் கண்ணையோகி வந்து ஆயுர்வேதத்தை ரொம்ப தேர்ச்சி பெற்றவர். அந்த ஆயுர்வேத மருந்துகளை எல்லாம் அவருக்கு கொடுத்துட்டு அந்த மன்னிப்பையும் கேட்டுட்டு 500 ரூபாய் அப்பவும் அவர் கையில கொடுத்து மன்னிப்பு கேட்டுட்டு கொடுத்தாரு. அப்ப நோயாளியா இருந்தவரை வந்து குணப்படுத்தினாரு. குணமா நல்லா ஆரோக்கியமா இருந்த நோயாளியாக்கி அவரை சரி பண்ணி கொடுத்தார். இது நடந்தது. இது எதை சொல்ல வரேன்னா, திருப்பி திருப்பி ஒரு விஷயங்கள் நாம சொல்லும் பொழுது அது எப்படி மனதில் பதியுதுன்ட்டு ஹிப்னாட்டிஸ்ட் சொல்றாங்களோ, மெஸ்மரிஸ்ட் சொல்றாங்களோ, அதே மாதிரி இந்த கர்மாவை பத்தி நான் முதல்ல ஒரு விதை போடுறேன். இப்படி கர்மான்னு ஒண்ணு இருக்கு, இதுதான் வாழ்க்கையில அடிப்படை காரணம், இதை சரி பண்ணுங்க அப்படின்னு நான் ஒரு போடுறேன். அப்ப என்ன மாதிரி இறைவன் அடுத்தட்டு யாரை மூலமா அந்த மாதிரி சூழ்நிலை கிரியேட் பண்ணுவார். விதைக்கிறது நான். அப்ப நான் ஃபர்ஸ்ட் சொல்லும்போது அவர் கேட்க மாட்டார். இதெல்லாம் இப்ப நான் சொன்ன டைலாக சொல்லிட்டு வெளியே போயிடுவார். என்னை பத்தி கமெண்ட் போடுவார். இப்படியா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அப்ப இதே மாதிரி திருப்பி திருப்பி ஒரு 10 பேர் இது மாதிரி வர வைப்பாரு இறைவன் வந்து. என் மூலமாகவோ மற்றவர் மூலமாகவோ இறைவன் வந்து அவர் அப்படியே டியூன் அப் பண்ணுவார். அது மாதிரி 10 பேர் திருப்பி திருப்பி கர்மாவை பத்தி சொல்லும்போது ஒரு ஜென்மத்துல ஒரு ஸ்டேஜ்ல ஆமாப்பா கர்மாவுக்கு நம்ம தீர்வு பண்ணணும், முதல்ல கர்மாவுக்கு தான் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்துருவார். இந்த கான்செப்ட் புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ பேசிக்கல ஒண்ணுமே இல்லாத ஜீரோல இருக்கிறவனுக்கு 1, 2ன்னு வந்து 10 லெவல்ல கொண்டு வரணும். அந்த கர்மா பத்தி சொல்ல வைக்கிறார். அப்ப கர்மா பத்தி நம்ம சொல்லுவது வந்து அவர் பலன் கிடைக்கல அப்படின்னா நாம விதைக்கிறோம். விதைச்சது கண்டிப்பா முளைக்கும். இட் வில் டேக் டைம் அக்கார்டிங் டு தர் டெஸ்டினி, அக்கார்டிங் டு தர் ஹாரோஸ்கோப், அக்கார்டிங் டு தர் குட் ஆர் பேட் கர்மாஸ். அது பலன் கொடுக்கும். ஸோ அதனால நீங்க அதெல்லாம் கவலைப்பட தேவையில்லைன்னு ஆஸ்தந்திக்கு விளக்கம் சொன்ன பிறகு இப்ப அந்த மாதிரி யாராவது கவுன்சிலிங் கேட்டுட்டு அவர் ட்ரீட்மெண்ட் எடுக்கலன்னு வெளியே போனா அவர் கவலைப்படுறதா ஓகே, அதை பத்தி கேள்வி கேட்க மாட்டார். திஸ் இஸ் த ஃபேக்ட். சரிங்களா? அடுத்தது வந்து இந்த வாசி யோகத்தை பத்தி பேசுவோம். ஏன்னா இன்னைக்கு டைம் ஆகி போச்சு. இதோட முடிச்சிடுவோம், இல்லை நாளைக்கும் கண்டினியூ பண்ணுவோம். இந்த வாசி யோகம் வந்து என்னுடைய அட்வைஸ், தப்பா நினைக்காதீங்க, நேரடியாக குரு கிட்ட கத்துக்க வேண்டிய விஷயம். நேரடியாக குரு கிட்ட கத்துக்க வேண்டிய விஷயம் வாசி யோகம். இதெல்லாம் வந்து ஆன்லைன்ல கத்துக்கிற விஷயம் கிடையாது. இதனோட கண்டினியூட்டி வேணா திருப்பம் நாளைக்கு பேசுவோம். வாசி யோகம் அப்படின்றது ஒரு அருமையான யோகம், அது தவறு கிடையாது. பட் அது ரொம்ப ரிஸ்கானது. அதை விட ரொம்ப சிம்பிளானது வந்து கிறிஸ்டல் யோகா, கிறிஸ்டல் தியானம். அதுதான் அவங்க கொடுக்குறாங்க. யாருக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்குறாங்க. ஒரு அடல்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய சாப்பாட்டை ஒரு நான்வெஜ் வந்து பிறந்த குழந்தைக்கு கொடுத்தா எப்படி இருக்கும்? ஒரு அடல்ட்டு நான்வெஜ் சாப்பிட்றாரு, அந்த அடல்ட்டை பிறந்த குழந்தைக்கு தான் சாப்பிடுமான்னு கொடுத்தா அல்லது ஒரு மாசம் குழந்தைக்கு கொடுத்தா எப்படி இருக்கும்? அதனால சாப்பாடு தெரிஞ்சிக்க முடியாது. அப்ப அந்த குழந்தைக்கு உண்டானது எப்படி கொடுக்கணும் அப்படி கொடுக்கும். ஸோ வாசியோகம்ன்றது ஹையஸ்ட் டெக்னிக். அதை கடுமையான நடைமுறையில ஃபாலோ பண்ண வேண்டியதாக. அதையெல்லாம் ஃபாலோ பண்ணதான் சித்தி ஆகும். அப்படி இல்லைன்னா நெகட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க வந்து காலையில 3 மணிலிருந்து 5 மணிக்குள்ள செய்யற வாசியோகம் தான் பலன் அளிக்கும். அதுக்கு பிறகு செய்யற வாசியோகம் பலன் அளிக்காது, பலன்களை குறைத்து கொடுக்கும். உணவோட ஸ்ட்ரிக்டா வெஜிடேரியனா இருக்கணும். எந்த காரணத்தை கூட நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. நான்வெஜ் சாப்பிட்டீங்கன்னா அந்த ரிசல்ட் வந்து மல்டிப்ளை பண்ணி மேனிபுலேட் பண்ணி அது வேற மாதிரி நெகட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும்.
சாப்பாட்டுல கலக்கின்ற பொருள்கள் முக்கியமா கடுகு சேர்த்தக்கூடாது. எத்தனை பேர் கடுகு சேர்த்தாம இருப்பாங்க? கேரளாவில் ஒரு இந்த வாசியோகம் கற்றுக் கொடுக்குற ஒரு அமைப்பு இருக்கு, கேரளா அமைப்பு இருக்கு. அந்த கேரளா அமைப்புல வந்து நிறைய த்ரூஅவுட் வேர்ல்டு ஃபுல்லா அந்த சாதகர்கள் இருக்காங்க. அவருடைய பேர் சரியா வரல. நிறைய அது ஒரு பெரிய டீம் அது. பழைய காலத்துல அதில் அந்த வாசியோகம் தான் கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த வாசியோகத்துல கத்துக்கிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்றவங்க நிறைய பிரச்சனைக்காக எங்கிட்ட வந்திருக்காங்க. நிறைய பிரச்சனைக்காக, ஹெல்த் ப்ராப்ளம், அவங்க அவங்க லைஃப்ல இல்லாத ப்ராப்ளமே கிடையாது. நிறைய ப்ராப்ளத்தால் வருவாங்க. அப்போ நான் கேட்பேன், நீங்க தான் வாசியெல்லாம் பண்றீங்களே, அப்போ உங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் வரக்கூடாதே, ஏன் இவ்வளவு பிரச்சனை வருது? கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு மேல வந்திருப்பாங்க எங்கிட்ட. அந்த வாசியோகம் ப்ராக்டிஸ் பண்றவங்க அவங்களுடைய பிரச்சனைகளுக்காக கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 1000 பேருக்கு மேல பார்த்துருக்கு. அப்ப நான் அவங்ககிட்ட எல்லார்கிட்டையும் கேட்கிற கேள்வி, நீங்க வாசியோகம் பண்றீங்க, அப்போ உங்களுக்கு நோய் இருக்கக்கூடாது. நீங்க வாசியோகம் பண்றீங்க, அப்போ உங்களுக்கு வாழ்க்கையில பிரச்சனை இருக்கக்கூடாது. வாசியோகம் பண்ணாத ஒருத்தன் ஆரோக்கியமா இருக்கான். ஆனா வாசியோகம் பண்ற நீங்க சஃபர் ஆகுறீங்க. வாசியோகம் பண்ணாத ஒருத்தன் வந்து பிரச்சனை இல்லாம இருக்கான். ஆனா வாசியோகம் பண்ற நீங்க பிரச்சனையில இருக்கீங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். அப்போ சில பேர் சொல்லுவாங்க, இல்ல நாங்க வந்து கர்மாவை எரிக்கிறோம், நாங்க எரிக்க எரிக்க அங்க போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னாரு. அவர் சொல்றாரு, நல்லா பாயிண்ட் நோட் பண்ணீங்க, அண்டர்ஸ்டாண்டிங் தான் இது. நாங்க கர்மாவை எரிக்கிறோம், அங்க எரிக்க எரிக்க அவங்க போட்டுக்கிட்டே இருக்காங்க, அதனால நாங்க வெளியே வர முடியல. வாசி யோகத்துல ரொம்ப அட்வான்ஸான, ரொம்ப குரு மாதிரி இருந்து ரொம்ப அட்வான்ஸான இருக்கிறவங்க, நான் வந்து வேற சிஸ்டம் எதுவுமே போக மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்தவங்க பெரம்பூர்ல ஒரு மரணத்துக்கு ஒரு 3 நாள் முன்னாடி எங்கிட்ட வந்து கேட்குறாங்க, சுவாமி இந்த மாதிரி இருக்காரு, அவர் கொஞ்சம் நீங்க வந்து பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி. நான் பெரும்பாலும் வெளியில எங்கேயும் போக மாட்டேன், யாரா இருந்தாலும் இங்க வாங்கன்னு சொல்லி சொல்லுவேன். பட் அவங்க ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க, இல்ல கொஞ்சம் நீங்க வாங்க, அவர் இறக்கும் தருவாயில் இருக்கிறாரு, நீங்க கொஞ்சம் அதை வந்து பார்த்து என்ன பண்ண முடியும் கொஞ்சம் பண்ணி கொடுங்க அப்படின்னா. தென் பெரம்பூர்ல வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு குரு, வாசியோகத்தை கற்றுக் கொடுக்குற குரு. போய் பார்த்தா அவர் வந்து ஃபைனல் ஸ்டேஜில் இருக்காரு. பட் நிறைய ப்ராப்ளம் இருக்கு. ஆனா மருந்து சாப்பிடல, எந்த மருந்தும் சாப்பிடல, மருந்துன்றது எதுவுமே போல அவர். ஈவன் சித்தா மெடிசன்ஸ் கூட அவர் சாப்பிடல, எந்த மருந்தும் சாப்பிடல. அந்த வாசியை மட்டுமே பண்ணி கரெக்டா இருக்கணும்னு நினைக்கிறார். அப்போ அந்த ஸ்டேஜில் போகும்போது, ஐயா எனக்கு ஏதாவது மருந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. மருந்து கொடுங்க. இல்லையா, நீங்க வந்து வாசியில இருக்கீங்க, வாசிக்கு குருவா இருக்கீங்க, உங்ககிட்ட நிறைய மாணவர்கள் இருக்காங்க, உங்களுடைய மாணவர்கள் தான் நிறைய பிரச்சனைக்காக எங்கிட்ட வந்திருக்காங்க, நான் ஹீலிங் கொடுத்துருக்கேன், மெடிசன் கொடுத்துருக்கேன், சரி பண்ணியிருக்கேன். ஆனா நீங்க வந்து இப்போ என்னை கூப்பிட்டு கேட்குறீங்க, எனக்கு மருந்து கொடுங்கன்னு சொல்லி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது சில விஷயங்கள் அவர் சொன்னார். வாசி யோகம் சரிதான், ஆனா நான் இப்ப உணர்கிறேன். அவருக்கு அவர் குரு சொல்லி கொடுத்துருப்பார் இல்லையா. நான் இப்ப உணர்கிறேன், வாசி யோகம் அப்படின்றது வந்து அந்த வாசி யோகம் கை கூட நாம சில மூலிகைகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஞானத்தை எனக்கு இறைவன் இப்போது கொடுத்திருக்கிறான். வாசியோகம் மட்டுமே போதும் நான் நினைச்சிருந்தேன். ஆனா அந்த வாசியோகத்தை நாம் வந்து முறையாக பயில்வதற்கும் அதன் பலன்களை அடைவதற்கும் சித்தர்களுடைய மூலிகைகள் முக்கியமானவை. அந்த மூலிகைகளை நாம் உட்கொள்ள வேண்டும். மூலிகைகளை நமக்கு பயன்படுத்தி அந்த வாசியோகத்தை பிராக்டிஸ் பண்ணணுன்ற விஷயத்த, ஞானத்தை வந்து எனக்கு இப்பதான் கொடுத்துருக்கான். இப்ப இறுதி கட்டத்துல இருக்கேன், இப்பயும் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போக விரும்பல, எனக்கு இந்த மூலிகைகளை மட்டுமாவது கொடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணார். ஏன்னா அதுக்கு பிறகு அவருக்கு வந்து அந்த மருந்துகளை எல்லாம் கொடுத்தோம். நல்லபடியா 3வது நாள், 3 நாள் முடியும், 4வது நாள் அவர் சமாதி ஆனாரு. அவருடைய பாடி வந்து 2 நாள் வச்சிருந்தாங்க. இப்பெல்லாம் ஃப்ரீசர் பாக்ஸ் எல்லாம் கிடையாது. பாடி 2 நாள் வச்சிருந்தாங்க. ஒரு சின்ன ஸ்மெல் கூட கிடையாது. இது எல்லாருக்குமே, நாட் ஒன்லி வாசி யோகிக்கு மட்டும், எல்லாருக்குமே இருக்க முடியும், எல்லாராலையும் இருக்க முடியும். இன்னைக்கு அப்படியெல்லாம் யாரும் இல்லைனாலதான் உடனே ஃப்ரீசர் பாக்ஸ்ல போட்டு வச்சிடுறாங்க. ஸோ அந்த 2 நாள் பாடி வச்சு 3ஆவது நாள் பாடி வச்சிருந்தாங்க. அந்த வாசியோகம் பண்ணவருடைய பாடி எப்படி இருந்ததுன்னு சொன்னா அப்படி இருந்தது. எந்த பேட் ஸ்மெல் எதுவுமே கிடையாது. ஊதுபத்தி கூட கொடுத்து வைக்க வேண்டியது. அந்த அளவுக்கு ஒரு ஃப்ராக்ரன்ஸா பாடி இருந்தது பெரம்பூர்ல. ஒரு 10-15 இயர்ஸ் பேக் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப வாசியோகம்ன்றதை வந்து முறையா பயன்படுத்துவதற்கு என்னென்ன விதிகள் இருக்கணும், அந்த விதிகளை வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணாலும் சஃபர் ஆகுறாங்க. ஆனா தயவு செய்து நீங்க வாசியோகம் கத்துக்க வேண்டாம்னு நான் சொல்லல. வாசியோகம் கத்துக்கோங்க. கடுமையான விஷயம். நீங்க உணவு முறையில அந்த விஷயங்களை ஃபாலோ பண்ண முடியுமான்னு பாருங்க. உடை அணியிறதுலையும் நிறைய விஷயங்கள் இருக்கணும். உடையலைக்கும் வாசியோகத்துக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. அந்த குரூப்ல அந்த வாசியோகம் பிராக்டிஸ் பண்றவங்க எல்லாருமே வெள்ளை துணி தான் போடுவாங்க.
திருமணமான பெண்கள் கூட வெள்ளை புடவை தான் உணர்த்துவாங்க. என்னடா இது, அந்த குரூப்ல பார்த்தபோது திருமணமான சுமங்கலி பெண்கள் நம்ம சொல்றோம் இல்லையா, அவங்க கூட அந்த ஒயிட்ல தான் இருப்பாங்க. என்ன கேட்டேன், இது வந்து கணவன் அற்ற பெண்கள் தான் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடுவாங்களே, இதை எப்படி நீங்க போடுறீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். காரணம் எனக்கு தெரியும், அவங்க வாயில என்ன வருது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் கேட்டேன். அது என்ன காரணத்தினால அந்த குரூப்ல அந்த ஒயிட் ட்ரெஸ் போடணும்னு சொன்னாங்கன்னு எனக்கு தெரியும். பட் அவங்க என்ன சொல்றாங்கன்னு நான் கேட்கிறேன். அந்த அம்மா கிட்ட கேட்கிறேன், அம்மா கணவர் இருக்காரு, கணவர் அற்ற பெண்கள் தான் இந்த மாதிரி உடையை உணர்த்துவாங்க, இந்த கணவனோட வாழ்கின்ற நீங்கள் இந்த குரூப்ல எல்லாருமே ஒயிட் சைடில் இருக்கீங்களே எப்படிமான்னு சொல்லி கேட்டபோது அவங்க சொன்னாங்க, இல்லையா வாசி யோகத்துல வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது குரு சொல்லியிருக்காரு நாங்கள் வெள்ளை சேலை தான் உடுத்தணும்னு சொல்லிட்டு. இந்த வெள்ளை சேலை உடுத்தும் போது என் கணவர்கள் வந்து ஒத்துக்கிறாங்க, ஏன்னா அவங்களும் வந்து ஒத்துக்கிறாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சில கணவர்கள் ஏத்துக்கிறாங்க, சில கணவர்கள் ஏத்துக்கிறது இல்லை. ஆனா சுற்றுப்புற உறவினர்கள் தான் இதை ஏத்துக்கிறது இல்லை. பிரச்சனையா தான் இருக்கு, என்ன பண்றது, கத்துக்கிறோம், வாசி யோகத்தை கத்துக்கணும். ஸோ துணிக்கும் வாசி யோகத்தினுடைய பலன்களுக்கும் சம்பந்தம் இருக்கு. நீங்க அந்த மாதிரி ட்ரெஸ்ல இருக்க முடியுமான்னு பாருங்க, நீங்க அந்த மாதிரி டைம்ல ப்ராக்டிஸ் பண்ண முடியுமான்னு பாருங்க, நீங்க நான்வெஜ் சாப்பிடாம இருப்பீங்களான்னு பாருங்க. அதுக்கு ஏமம் நியமம் சில விதிகள் இருக்கு, அதை பத்தி யாருமே வந்து ஃபீல் பண்றதில்ல. அதை பத்தி நம்ம பின்னாடி பேசுவோம். அந்த ஏமம் நியமத்துன்னு ஒண்ணு இருக்கு, உங்க குருமார்கிட்ட கேட்கலாம், நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஏமம்னா என்ன, அது என்னென்ன இருக்கு, நியமம்னா என்ன, அது என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியுமான்னு கேட்டுக்கோங்க. இதையெல்லாம் ஃபாலோ பண்ணி கண்டிப்பா நீங்க பண்ண முடியும். இதெல்லாம் உங்களுக்கு நிறைய இருக்கு. டைம் முடிஞ்சு போச்சு, நம்ம இதோட முடிச்சோம், நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இதெல்லாம் முறையாக உங்களால பண்ண முடியும்னா வாசி யோகம். ஏன்னா வாசி யோகம்ன்றது வந்து சித்தர்கள் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட், மனித சமுதாயத்துக்கு கொடுத்த கிஃப்ட். அதை யாரு பண்ணணுமோ அவங்க பண்ணணும். எல்லாரும் நான் வாசி யோகம் பண்றேன்னு போயிட்டு வம்பள மாட்டிக்க கூடாது. ஸோ அந்த வாசி யோகம் அப்படின்னு பண்றதுக்கு நாம முழுமையான தகுதியுடையவர்களாக இருக்கிறோமான்னு சொல்லி பார்த்து தயவு செய்து ஆன்லைன் கிளாஸ் போகாதீங்க. அது நிறைய ப்ராப்ளம் வரும், சஃபர் ஆவீங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஆன்லைன்ல கிளாஸ் எடுக்கிறாங்க, யோகாவும் எடுக்கிறாங்க, ரேக்கி பிராணிக் ஹீலிங் மாதிரி நிறைய விஷயங்களும் ஆன்லைன்ல எடுக்கிறாங்க. இதுல சில குறைபாடுகள் இருக்கு, அதை பத்தி நம்ம பேசுவோம். ஆன்லைன்ல கத்துக்காதீங்க எதையுமே. டைரக்டா குரு மூலமாக, குருவின் மூலமாக, குரு கிட்ட தீட்சை வாங்கி குருவின் முன்னிலையை தான் செய்யணும். அது வாசி யோகம்ன்றது குருவின் முன்னிலையில, குருவின் பார்வையில, குருவின் கண்காணிப்புல தான் செய்யணும். நீங்க குருவின் கண்காணிப்பு இல்லாம அவரு எங்கேயோ ஒரு இடத்துல இருக்காரு, நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கீங்க, இப்ப இருக்கிறது ஆன்லைன் ட்ரெண்ட் நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அது தவறான சிக்கல்கள்ல, நோய்கள்ல, பிரச்சனைகள்ல உங்களை ரொம்பவும் கொண்டு போய் இழுத்து விட்டுடும். அந்த ரிஸ்க் எடுக்காதீங்க. கத்துக்கோங்க, நான் வேண்டான்னு சொல்லல. அந்த குரு கிட்ட போயிட்டு இப்ப நான் சொன்ன விஷயங்கள்லாம் கேட்டு ஏம நியமங்கள்லாம் என்னன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டு அதையெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு நீங்க பண்ணுங்க. இப்ப நான் சில விஷயங்கள் சொன்னேன், டைம் முடிஞ்சதுனால நம்ம அதை பத்தி கண்டினியூஸா பேசுவோம். இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பண்ணீங்கன்னா வாசி யோகத்தை நீங்க சூப்பரா வர முடியும், நல்ல லெவலுக்கு வரலாம். திரும்பவும் சொல்றேன், வாசி யோகத்தை நான் குறை சொல்லலை, வாசி யோகத்தை சொல்லி கொடுக்கின்ற குருமார்களே நான் குறை சொல்லலை. இந்த வாசி யோகத்தை நானும் பயின்றவன். குருமார்கள் வந்து எனக்கு 20 வருஷம் வாசி யோகத்தை ப்ராக்டிஸ் பண்ணி 20 வருஷம் முடிஞ்ச பிறகுதான் யூ ஆர் குவாலிஃபைன்னு எனக்கு சர்டிஃபிகேட் பண்ணாங்க. 20 இயர்ஸ் ஆச்சு எனக்கு. நான் வந்து ரொம்ப டிவோட்டடா பண்ற ஆள். எனக்கே 20 இயர்ஸ் ஆச்சு அந்த பக்குவத்தை அடைய. அந்த எல்லா லெவல்லையும் முடிச்சு ஃபைனல் லெவல்ல கொண்டு வந்து விடுறதுக்கு 20 வருஷம் ஆச்சு, சாதாரணமான விஷயம் இல்லை. அதனால வாசி யோகம் ஆன்லைன்ல கற்றுக் கொடுக்குறாங்க, நான் ஆன்லைன்ல போய் கத்துக்கிறேன், ஃபர்ஸ்ட் லெவல் போறேன், செகண்ட் லெவல் போறேன், தேர்ட் லெவல் போறேன்றது தவறான கருத்து. கத்துக்கோங்க, குரு கிட்ட போயிட்டு நேரடியாக கத்துக்கோங்க. இந்த மாதிரி விஷயம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, இதெல்லாம் உங்களால ஃபுல்ஃபில் பண்ண முடியும்னா போய் கத்துக்கோங்க. இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னா நான் சொல்றதை நோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் அதிகமாகும், உடம்பு பிரச்சனைகள் அதிகமாகும், பண பிரச்சனைகள் அதிகமாகும், நீங்க திருமண பக்கமெல்லாம் பிரச்சனைகள் வரும். இதுக்கு என்ன காரணம்னு நம்ம அடுத்தடுத்து விளக்கமா பார்ப்போம். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணோம்னா வாசி யோகத்தை முறையா பயின்று முறையா செஞ்சு அதை சொல்லணும். நீங்க அரைகுறையா கத்துக்கிட்டு அப்புறம் வாசி யோகம் சரியில்லை, அது சரியில்லை, இது சரி. நிறைய பேர் வாசி யோகத்தை கம்ப்ளைண்ட் பண்றவங்க என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, சார் நான் வாசி யோகம் போய் கிருஷ்ணகிரியில கத்துக்கிட்டேன் சார், அது ஒண்ணு வேஸ்ட் சார். நான் வந்து இந்த ஊர்ல போய் இந்த குரு கிட்ட வாசி யோகம் கத்துக்கிட்டேன் சார், மதுரை போனேன் கத்துக்கிட்டேன், திருச்சி போனேன் கத்துக்கிட்டேன், கோயம்புத்தூர் போனேன் கத்துக்கிட்டேன், வேஸ்ட் சார் அது அப்படின்னு வாசி யோகத்தை பத்தி குறை சொல்றவங்க இருக்காங்க. வாசி யோகம் சித்தர்கள் கொடுத்த ஒரு பொக்கிஷம், அதில் குறை சொல்றாங்கன்னா இவங்க சரியா அதை பயன்படுத்துன்னு அர்த்தம். ஒண்ணு குரு தப்பு பண்ணியிருப்பாரு, இல்லை சீடர்கள் இவங்க தப்பு பண்ணியிருப்பாங்க, இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? வாசியோகம் சித்தர்கள் கொடுத்த விஷயம், அதை தப்பு கண்டுபிடிக்கலாம் நிறைய டைம் சொல்லுது. சித்தர்கள் ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அது வந்து எட்டர்னல், அதில் தப்பே கண்டுபிடிக்க முடியாது.
பெர்ஃபெக்ட், அது 100% பெர்ஃபெக்ட். அப்ப வாசியோகம் பண்ணி எனக்கு பலன் கிடைக்கல, வாசியோகம் பண்ணி எனக்கு இந்த பிரச்சனை வருதுன்னு நான் அவங்க சொல்லி காட்டுறேன். அது வரைக்கும் அவங்க தெரியல. வாசியோகம் பண்ணனாலதான் உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கு நான் சொன்ன பிறகுதான் உணர்றாங்க, அது வரைக்கும் உணரல. ஆனா வாசியோகம் செஞ்சு எனக்கு பலன் கிடைக்கலன்னு சொல்றாங்க. அப்ப வாசியோகம் கிடைச்சு பலன் கிடைக்கலன்றது தவறு. அப்ப அது வாசி யோகத்தை சொல்லி கொடுத்த இந்த கடையை கொடுத்த சித்தர்களை நாம இன்சல்ட் பண்ற மாதிரி அது. அப்ப வாசியோகத்தை சொல்லி கொடுத்த குரு சரியா சொல்லி கொடுக்கல, அது ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்காரு. அப்படி இல்லைன்னா அந்த வாசியோகத்தை கற்று பிராக்டிஸ் பண்ற நீங்க ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்க. இதுல 2 பேரும் சேர்ந்து தப்பு பண்ணிட்டாங்க. இதுல தான் வாசியோகம் ஃபெயிலர் ஆகும் ஒழிய, வாசியோகத்தை முறையாக பண்ணா நிறைய சித்திகள் சாதிக்கலாம், நிறைய விஷயங்கள் ஆகலாம், கடவுளோட கடவுளாக நீங்க மாற முடியும். அதுல அவ்வளவு விஷயம் இருக்கு. இன்னைக்கு இதோட நான் முடிச்சுக்குவோம். தொடர்ந்து அடுத்த நாளைக்கு பேசுவோம். நாளைக்கு பேசுவோம், டைம் ஆகிப்போச்சு. ஓகே, அனைவருக்கும் நன்றி. நாளைக்கு பேசலாம் சார். நன்றி டாக்டர். நன்றி டாக்டர். நன்றி டாக்டர். நன்றி டாக்டர். நன்றி டாக்டர். நன்றிங்க ஐயா. நன்றி டாக்டர். நன்றி டாக்டர். நன்றி ஐயா. அனைவருக்கும் இனிய வணக்கம். மீண்டும் வணக்கம். எல்லாரும் கொஞ்சம் வீடியோ ஆன் பண்ணிக்கங்க. ஏன் அப்படின்னா டாக்டர் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, இந்த செஷன் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம டைட்டிலே போட்டிருந்தேன். இந்த செஷன் அப்படிங்கிறது நீங்கள் மற்ற விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கும் இதற்கும் 100% வித்தியாசம் இருக்குது. ஃபர்ஸ்ட் டாக்டர் சொல்லியிருந்தாங்க, இந்த ஒளியிலிருந்து ஒரு ஆற்றல் வரும், இறைசக்தி வரும் அப்படின்னாங்க. எத்தனை பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியல, திரும்ப நினைவூட்ட வேண்டியது என்னுடைய கடமை, அதனால அதை சொல்றேன். அடுத்தது இன்னொன்று டாக்டர் சொன்னாங்க, நான் ஒரு டூல், பல முறை சொல்லியிருக்காங்க, என் மூலமாக இறைசக்தி வருகிறது, ஆனால் அதை நான் என்று அந்த நான் என்ற அகந்தை அந்த அந்த அளவுக்கு நான் நினைக்கின்ற பொழுது அந்த இறைசக்தி கட்டாயிடும்னாங்க. ஸோ இது ரெண்டும் நீங்க எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்கன்னு தெரியல. நம்மளுடைய பொண்ணான அந்த காலை நேரத்தை எடுத்துக்கிற பொழுது இறைசக்தியை கொடுக்கணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தோட தான் செய்யிருக்கு. அதனால வீடியோ ஆன் பண்ணிக்கங்க. இன்னொரு விஷயம், கர்மா எனர்ஜி ஹீலிங் எல்லாமே சொல்றீங்க, நிறைய பேர் கேட்டாங்க. கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்றீங்க, மற்ற கிளாஸ்ல ஒரு போர்ஷன்ஸ் மாதிரி லெசன் கொடுப்பாங்க, ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுவாங்க, எண்டு செஷன் வரும். பட் இதில் எதுவுமே தெரியலையே, ஒரு லெசன் மாதிரி போகலையே அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அது இல்லை, இது கரெக்டாக தான் போயிட்டு இருக்குங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 1 மணி நேரம் டாக்டர் சொன்னாங்க இல்லையா, யாராவது நோட்ஸ் எடுத்தீங்களா? மனசுலயே நோட்ஸ் எடுத்துருப்பா எல்லாரும் தெரியும். யாராவது நோட்ஸ் எடுத்தீங்களா, சொல்ல முடியுமா? எடுக்கல. ரைட், ஓகே, நான் சொல்லிடுறேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் சொல்லி டைம் இல்லை, 6 மணி ஆயிடுச்சு, மேலே ஆயிடுச்சுங்கிறதுனால நான் சொல்ற திரும்ப பண்ணுங்க. இந்த 1 மணி நேரம் நடந்ததை ஒரு பேப்பர்ல நான் எழுதியிருக்கேன், 10 பாயிண்ட். முடிந்தால் இதை எழுதிங்க, இல்லைன்னா ரிவைண்ட் பண்ணிங்க. மொத்தம் டாக்டர் சொன்ன பாயிண்ட் அப்படிங்கிறது 10. ஃபர்ஸ்ட், ஒருத்தர் எப்படி அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்கன்னா, சுயமாக தானாக தெரிந்து கொள்வார்கள், அல்லது சொன்னால் தெரிந்து கொள்வார்கள், அல்லது அடிபட்டால் தெரிந்து கொள்வார்கள். கடைசி கேட்டகரி, அடிபட்டாலும் புத்தி வராது. 1. 2வது பாயிண்ட், டாக்டர் 15 ஆண்டுகள் பிபியால் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு மருந்தே இல்லாமல் முழுமையாக குணமடைந்தது எப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட பாயிண்ட்ஸு: 1, மன்னிப்பு கேட்கணும், 2வது தானம் செய்யணும், 3வது ஜெம்ஸ்டோன் பயன்படுத்தணும், 4வது கேசிஎம் கர்மா கிளியரன்ஸ் மெடிசன் அந்த பயன்படுத்தணும், 5வது அவருடைய மோதிரத்தை கட்டினா சரியாகும் அப்படின்னு சரி பண்ணது. தயவு செஞ்சு எல்லாரும் ஆன்லைன்ல இருங்க. இது டோட்டலா 1 ஹவரோட சமம். அடுத்தது 3வது பாயிண்ட், மெடிசன். மெடிசன் எப்படி, எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒர்க் பண்ணும் அப்படின்னா, 1 100% கியூர் ஆகும், இன்னொன்று அக்ரிவேட் ஆகும். அக்ரிவேட் ஆகுதுனாலே கியூர் ஆகிற சிம்டம் 20 வருஷம் 30 வருஷம் கிட்டத்தட்ட இருந்தது அக்ரிவேட் ஆகி வரும். இது ஹோமியோபதியில் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பட் டாக்டரை சொல்லியிருக்காங்க, மொத்தம் 4 பாயிண்ட் சொன்னாங்க. எல்லாமே நான் சொல்லிட்டு இருந்தா அதுக்கு வேல்யூ இருக்காது. 4 பாயிண்ட்ல 2 பாயிண்ட் நான் சொல்லியிருக்கேன். இன்னும் 2 பாயிண்ட் உங்களுக்கு என்ன தெரியணும்னா திரும்பி இந்த வீடியோவை பாருங்க. 3வது பாயிண்ட். 4வது இன்னொன்று சொல்லியிருக்காங்க, எந்த ஒரு செயலையுமே சொல்லுகின்ற பொழுது 3 முறை சொல்லணும்னு சொல்லியிருந்தாங்க. அது ஏன் அப்படிங்கிறத நீங்க வீடியோ பாருங்க. இல்லை ஒருவேளை நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா இந்த எண்டு ஸ்டேஷன்ல வேணா சொல்லுங்க. டைம் ஆயிடுச்சுங்கிறதுனால இப்போ வேண்டாம்.
ஒருவேளை இல்லைங்கிறவங்க திரும்பி இந்த வீடியோ பாருங்க. 5வது பாயிண்ட் தீட்சை. தீட்சையை பத்தி சொன்னாங்க. நயன தீட்சை, கண்களால் ஒருவருக்கு தீட்சை கொடுக்க முடியும். அதனால சில பேர் பாருங்க, நான் போன்ல கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. வேண்டாம், அது டாக்டர் வந்து டைரக்டா ஆன்லைன்ல இல்லைன்னா நானே டாக்டரை வந்து வாய்ஸ் ஆடியோவே போட்டுடலாமே, அவரே இன்ஃப்ரண்ட் ஆஃப்ல வரணும். ஸோ அவர் பேசுகின்ற பொழுது அவருடைய கண்களின் மூலமாக இறைசக்தி வந்து கொண்டிருக்கிறது. அதனால நீங்க ஆன்லைன்ல இருக்கும் பொழுது டாக்டர் கவனிச்சு பாருங்க. அப்படிங்கிறதுனால நயன தீட்சை எப்படி வரும் அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது ஸ்பரிஷ தீட்சை, தொட்டால், அதை பத்தி சொல்லியிருக்கிறாங்க தீட்சை இதுல. அடுத்தது மானச தீட்சை, இது 3 பத்தி சொல்லியிருக்கிறாங்க. மானசன மனதால் நினைக்கிறது, அதுதான் யோகா அப்படிங்கிறது. அதுல நிறைய வகை இருக்குது. சார் சொன்னதோட சம்மம். நோட்ஸ் யாருக்குமே கொடுக்கல எடுக்கல அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. இருக்குது, பார்க்கை தெரிந்தால் பாதை தெரியும். அப்போ நீங்க எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்க, உள்வாங்கியிருக்கீங்கன்னு தெரியல. பட் இருந்தாலும் அதை நினைவூட்ட வேண்டியது என்னுடைய கடமை அப்படிங்கிறத நான் சொல்றேன். 6வது வந்து மனதின் மூலமாக செய்ய வேண்டியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னங்கிறத நீங்க வீடியோவில் பாருங்க. ஏன்னா இது வந்து சாதாரண செஷன்ல, இந்த செஷன் 1 hour மட்டுமே. நீங்க இதை கேட்கணும் அப்படின்னா வெளியில குறைந்தபட்சம் 1000 ரூபாய் பேமெண்ட் கட்டி தான் இதை கத்துக்கணும். ஆனால் இது முழுவதுமாக முற்றிலுமாக இலவசமாக கொடுக்கப்படுகிறது. ஆனால் அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுனால இந்த 6வது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க திரும்ப வீடியோவில் போட்டு பாருங்க. 7வது பாயிண்ட் வாசி யோகத்தை பத்தி நிறைய சொன்னாங்க. அதுல பாயிண்ட்ஸா சொன்னது, வாசி யோகம் என்பது முதல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா நேரடியாக தான் கற்றுக்கொள்ள வேண்டும், ஆன்லைன்ல கற்றுக்கொள்ளக்கூடாது. அதாவது மற்ற யாரையும் ஹெசிடேட் பண்றதோ அவாய்ட் பண்றதுக்கோ இல்லை. சில முறைகள் இதை இப்படித்தான் செய்ய வேண்டும் இருக்கு இல்லையா, அது வெளிப்படையாக சொல்லக்கூடியது தெரிந்தவர்களுடைய கடமை அப்படிங்கிறதுனால சொல்லக்கூடியது. நேரடியாக கத்துக்கிறது. 2வது, குறைந்தபட்சம் வாசி யோகத்தை முறையாக கற்பதற்கு 20 ஆண்டுகள் கற்றுக்கொள்ள வேண்டும். டாக்டர் அதில் 20 ஆண்டுகள் கற்ற பிறகுதான் அதை பற்றி சொல்லக்கூடிய தகுதியாக இருப்பதாக சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது வந்து குறைந்தபட்சம் 3 மணிலிருந்து 6 மணிக்குள்ள எழுந்திருச்சு இந்த யோகத்தை பயின்ற வேண்டும். எந்த டைம் வேணாலும் பண்ணலாம். உங்களுக்கு எந்த டைமோ ஃப்ரீ டைமோ அந்த டயத்துல பண்ணக்கூடாது. அது அந்த நேரத்தில் தான் செய்ய வேண்டும். அதுல முக்கியமா 3 to 6க்குள்ள எழுந்து செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது உணவு பண்டம் ரொம்ப முக்கியம். உணவு சாப்பிடல, நான்வெஜ் வந்து சாப்பிடவே கூடாது. வாசி யோகம் சொல்லி என்ன வேணாலும் சாப்பிட்டு போகணும். அப்போ அதை டீச் பண்ணக்கூடியவர் அதை சொல்லணும். அதுல வந்து கடுகு முக்கியமா சில பொருட்கள் அவாய்ட் பண்ணணும். இது முக்கியமானது. 5வது பாயிண்ட் வெண்மையான உடையை தான் அணிய வேண்டும் அப்படிங்கிறது இந்த பாயிண்ட். இது வந்து 7வது. 8வது பாயிண்டா சொன்னது அகத்தியர் சொன்னது. நான் கேட்டது உண்மைதான். நான் ஏறத்தாழ 2-3 ஆண்டுகளுக்கு மேல இருக்கும்பொழுது நிறைய பேர் வருவாங்க, நிறைய கவுன்சிலிங் வராங்க. போன்ல எடுத்துட்டு நான் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து ஒரு நாளைக்கு 86 கால் 100-200 கால்ஸ் கிட்டத்தட்ட பெற்றிருக்கேன். ஆனாலும் வர்றதில்லை. எனக்கு வருத்தமா இருக்கு, என்னடா இவ்வளோ பேர்ட்ட சொல்லி யாருமே வரலன்னு. ஆனால் சார் வந்து ஒரு நாளைக்கு 200 பேர் 300 பேர் வந்தாலும் அவருடைய மனநிலைன்னா அப்படிதான் இருக்கும். யாருமே வரலனாலும் அப்படிதான் இருக்கும். அந்த டிஃப்ரென்ஷியேஷனை நான் பார்த்ததே கிடையாது. ஆனா எனக்கு அந்த வருத்தம் இருக்கும், என்னடா இவ்வளோ நம்ம ரிஸ்க் எடுத்திருக்கோம், இவ்வளோ ஒர்க் பண்றோம், அதுல வந்தாதானே அதோட பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு. ஆனால் அவர் அது அந்த ஆசிலேஷன்ல இருந்து நான் பார்த்ததில்லை, ஃபேஸ்ல கூட ரியாக்ஷன் பார்த்ததில்லை. அதற்கு அவர் சொன்ன காரணம் அகத்தியர் சொன்னது, கர்மா முடிந்து அவர் சுகப்பட வேண்டும் என்கின்ற நிலையில் யார் இருக்கிறார்களோ அவர்கள் நம்ம தள்ளி விட்டாலும் வந்தே தீருவாங்க. இங்க வராதிங்க, பூட்டியாச்சு, இன்னையோட முடிஞ்சு போச்சுன்னா கூட இல்ல நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு வருவாங்க. நீங்க பிடிச்சி தரது முடிச்சுட்டு உள்ள உட்காராச்சு எப்படியாவது நல்ல டாக்டர் கேட்டுங்க அப்படின்னா கூட கர்ம அனுமதிக்கலைன்னா வரவே மாட்டாங்களே, இல்லை நான் அங்கதான் போவேன் அப்படிங்காங்க. ஆக இங்கு வருவதும் வராமல் இருப்பதும் உங்களுடைய செயல் அல்ல, உங்களுடைய கர்மாவின் செயல். இது 8வது பாயிண்ட். 9வது பாயிண்ட், அதாவது இப்ப சொல்லப்படுவது அப்படிங்கிறது இதுல எத்தனை பேர் முழுமையாக உள்வாங்கி இருக்கீங்க அப்படின்னு தெரியல. ஆனால் இப்போது சொல்லப்பட்ட கருத்து நீங்கள் மறந்தாலும் கூட உங்கள் நினைவில் ஏதோ ஒரு விதத்தில் இது பதிந்திருக்கும். இந்த பதிவு அப்படிங்கிறது காரணபிந்தியில் பதிவு இருக்கும். ஆக இதனுடைய சாராம்சத்தையும் பலனையும் பெற்று நீங்க இந்த ஜென்மத்திலேயும் வர முடியும், அல்லது அடுத்த ஜென்மத்தில், எந்த ஜென்மத்தையாவது இந்த இடத்துக்கு வந்துதான் ஆகணும். ஏண்டு ஒரு கோயிலுக்கு போறோம், முச்சிமலை கோயில்ல ஒரு கோயில் இருக்குன்னா கடைசி படி தாண்டாதான் கடவுள் அடைய முடியும். ஃபர்ஸ்ட் படி இருக்கு, கடைசி படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த இடம்ங்கிறது கர்மா. அப்போ இதை நீங்க முழுமையாக உள்வாங்கி கொண்டு இந்த பிறவியிலேயே பிறவியற்ற நிலைக்கு போகணும்ல, உங்களை புரிந்து கொண்டு கர்மாதான் அனைத்திற்கும் காரணம் என்று புரிந்து கொண்டு அதன்படி செயல்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அல்லது எந்த ஜென்மத்திலேயாவது இந்த இடத்துக்கு நீங்க வந்துதான் ஆகணும் அப்படிங்கிற பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. 10வது ஒரு பாயிண்ட், நாம் பேசுகின்ற வார்த்தை, ஒரு வார்த்தை என்பது மருந்தாக மாறுகிறது. அதாவது ஒரு நல்லது சொல்றோம் அப்படின்னா அந்த சொல்வதையே நோயாக மாறுகிறது, நோயையும் குணப்படுத்துகிறது.
அப்படிங்கிற இது சொல்லியிருக்காங்க. அதுதான் ஃப்ரீக்வன்சி. இந்த 10 பாயிண்ட்லையுமே பேஸ் அப்படிங்கிறது எனர்ஜி. அதுதான் ஃப்ரீக்வன்சியாக மாறுது, அதுதான் வைப்ரேஷனாக மாறுது. ஸோ இது எல்லாமே ஒரு வகை ஆற்றல். இறைங்கிறது இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா என்ன சார் நீங்கள் சொல்கிறீங்கன்னா தெரியாது. இப்போ கடவுள் வந்து டைரெக்டாக நின்று பண்ணுறதா இல்லை. ஆனால் அது ஒரு சக்தியாக இருக்கிறார். சக்தி வந்து டாக்டர் ஏற்கனவே சொன்ன மாதிரி தெய்வம் மனுஷ ரூபா அப்படிங்கிற தெய்வம் மனிதர் மூலமாகத்தான் வர்றது. உங்கள் மூலியமா வரலாம், குழந்தை மூலம் வரலாம், யார் மூலியம் வேண்டுமானாலும் வரலாம். அப்போது அவருடைய சக்தி என்பது இப்படித்தான் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அனைத்தும் சக்தியாக இருக்கிறது. அந்த சக்திங்கிறது எப்படி வரும் அப்படிங்கிறத அவருடைய அனுபவபூர்வமாக முழுமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 1 hour செஷன் அப்படிங்கிறது இது ஒரு பேப்பரில் 10 பாயிண்டாக நான் கொடுத்துருக்கேன். இது இந்த மாதிரி எடுத்திருந்தேன். நாளைக்கு இதே மாதிரி நீங்கள் பாயிண்ட் எடுங்க. ஏன்னா இதை கற்றுக்கொள்பவர்கள் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் ஆரம்பிக்கப்பட்டது. நேரம் அதிகமாகி விட்டதால் இத்துடன் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். இறுதியாக அந்த பாடலோடு. தேங்க்யூ சார். நன்றி. தேங்க்யூ சார். நன்றி சார். நன்றி ஐயா. பாடலோடு நன்றிங்க. கண்ணை மூடி தியான நிலையில் இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி நன்றி நன்றி. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி. நன்றி.